கைஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட பார்ட் 3. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதில் நான் என்னென்ன சீன்ஸ் யோசிச்சனோ அதெல்லாம் வச்சுட்டே இருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு லிட்ரலி ஒரு மூவி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்து வைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் நேற்று பிடிஎஸோட டோக்கியோ கான்சர்ட் டே 1 போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் டேக்குக்கு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்கல்ல. இப்போ ரீசெண்டாக நம்ம கூட ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ஐயோ இவங்க 2 பேருமா இன்னும் ஷோ பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஷாக் ஆகணும்ல, அந்த ஷோ. அப்புறம் இன்றைக்கி டோக்கியோவோட டே 2 கான்சர்ட். ஸோ இது 3 போஸ்ட் போட்டிருக்கேன் டெலிகிராம் சேனலில். அது இல்லாமல் மற்ற கான்சர்ட்ஸும் அதில் போஸ்ட்டில் இருக்குது. எல்லா கான்செப்ட்டுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் ரியாக்ஷன் கொடுங்க. இது வரைக்கும் நான் இந்த கான்செப்டே பார்க்கல, ரிட்டன் டாக்குமெண்ட்ரியே பார்க்கல அப்படின்னா எல்லாமே டெலிகிராம் சேனலில் போஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் நீங்கள் ஒரு விசிட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சீன் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணோன்னா, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பீங்களா, ஜேகே வேறு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ வாங்க நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி தான் நீங்கள் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து கிளம்ப போகிறீங்க. உங்கள் அம்மா அவங்க பாட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அக்கா ரூமில் உட்காந்துருப்பா. நீங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வீட்டில் இல்லை. கரெக்டாக ஜேகே கால் பண்ணுறான். நீங்கள் அப்படியே உங்கள் அக்கா ஒரு லுக்கு. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு என்ன ஃபோன் வந்துருச்சா அடிச்சுட்டு அழகாக தலையாடிட்டு குடுக்குன்னு போய் பால்கனிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, சொல்ல ஜேகே என்னடி பண்ணிகிட்ருக்க? அம்மா குக் பண்ணிகிட்ருக்காங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகும் மேடம் கிளம்ப? ஒரு 1 hour வச்சுக்கோயேன். 1 hour ஆகுமாடி? அது வரைக்கும் நான் மொட்டை வெயிலில் நிற்கிறேம்மா. நீங்கள் டக்குன்னு நீ இதுக்குடா வெயிலில் நிற்கிற, ரூமுக்குள்ளே தானடா படுத்து கிடப்பேன். அடியே கீழே பாருடி குருட்டு கண்ணியா அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே பார்த்தா ஜேகே நீங்கள் உன்னை பார்த்துட்டு, ஏ பையா இங்கே என்ன பண்ணுற? லூசு, நான் உனக்கு பையாவா? அரே அதை விட இங்கே என்னடா பண்ணுற? உன்னை பிக்கப் பண்ணுதான். எது? ஏ டே முடிச்சு கட்டிட்டு போயிடாதரா, ஒழுங்காக வண்டி எடுத்துகிட்டு ஓடுறா. ஏய் வாடி சங்கு, விளாண்டுட்ருக்கியோ லைட்டா? டே ஏண்டா என்ன சாப்பிடிக்கிறோம், ஃபுல்லுங்க மரியாதை ஓடி போயிரு. ஏய் வாண்ணா, வீட்டுக்குள்ளே அம்மா இருக்காங்க ஜேகே. அவங்க அக்கா நீங்கள் கத்துறதை பார்த்துட்டு என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு எட்டே பார்க்குறா. ஜேகே பார்த்தனே ஹாய் எடுத்து ஜேகே உங்கள் அக்காவுக்குள்ள ஹாய்டிட்டே. பார்த்தியா விஷயம்லாம் எவ்வளோ கேஷுவலாக இருக்கா, எனக்கு அழகாக ஹாய் காட்டுறா. நீ தான் இருக்கே விஷிக்கு என்ன ஹாய் காட்டுவோம் மாட்டினா அவ்வளோ திட்டு வாங்குவா. நான் தான் வாங்குவேன், நீ வாடு. இறங்கி வாடி. ஐயோ ஜங்குக்கா அப்படின்றீங்க. வாடினா ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்து முடிச்சுட்டே இருக்கீங்க. அவங்க அக்கா உங்களை பார்த்துட்டு என்ன பிக்கப்பா? ஏண்டி நீ வேற அப்பா ஊரில் இல்லைன்னு சொல்லி ஜங்குக்கு வர சொன்னியா? ஐயோ அப்படின்றீங்க. ஜங்கு டக்குன்னு ஃபோன்லேயே என்னது உங்கள் அப்பா ஊரில் இல்லையா? இப்போ இத்தியவாதி சொல்லவே இல்லை. சொன்னால் எனக்கு இப்படி நிற்பான்னு தெரியும், அதனால தான் நான் சரி கார் புக் பண்ணி வரலான்னு பார்த்தேன். ஏய் நான் இருக்கப்போ எதுக்குடி காரு? ஜங்குக்கு அப்படின்றீங்க. அக்கா உங்களை பார்த்துட்டு என்ஜாய் அப்படின்ட்டு போகிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு அடியே பக்கி முடிச்சு விட்டுட்டடி அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ சாப்பிட்டு வர நம்ம கிளம்புறோம். ஜங்குக்கா அம்மா வீட்டில் இருக்காங்கடா. உங்கள் அம்மா இருந்தால் எனக்கு என்னடி இப்படி பக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி போயிட்டீங்க. உங்கள் அம்மா 2 பேர்த்தையும் கூப்பிட்ருப்பாங்க. ஜங்குக்கு வேறு கால்லேயே இருக்காங்க, கட் பண்ண கொன்றுவேன் அப்படின்றான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு கையில் கீழே ஃபோனை வச்சுருக்கீங்க டேபிள் கடியில். அந்த ஃபோனை வேறு பார்த்துட்டே இருக்கீங்க. ஐயோ காலில் இருக்கானே கருத்தனே அம்மாட்ட சொல்லுன்றானே என்னன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்த்துட்டு அம்மா என்னடி நான் இப்போயே கிளம்பட்டா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஈவினிங் அப்பா வந்ததுக்கப்புறம் கிளம்புமா, அப்பா கொண்டு வந்து விட்டுருவார்ல. இல்லைம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. உங்கள் அக்கா பார்த்துட்டு இல்லைம்மா ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாதான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அவசரமாக போயே ஆகணுமாடி? அது எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. அம்மா சரி அக்கா கொண்டு வந்து விட சொல்லவா? இல்லை நான் ரேப்பிடோ புக் பண்ணவா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு அது எதுக்குடி? இது லக்கேஜ்லாம் வைக்கணும்ல, அக்காவுக்கு அதை வச்சு ஒழுங்காகவே பேலன்ஸ் பண்ண தெரியாது. அன்றைக்கே பாரு லக்கேஜ் அப்பா தானே கொண்டுட்டு வந்தார்.
அது என்னமோ லாஜிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்தப்போ லக்கேஜ் எடுத்து வந்திருக்க மாட்டீங்க. செகண்ட் டே போய் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிட்டு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு காலேஜில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. உங்கள் அக்கா வந்து லக்கேஜெலாம் வச்சு ஓட்ட மாட்டா, அவள் உங்களை வச்சு ஓட்டுறதே பெரிய விஷயம். உங்கள் அம்மா வந்து அதை யோசிச்சுட்டு அது என்னமோ உண்மைதான், அவள் ஒன்றை வச்சு ஓட்டுறதே பெருசு, இவக்கிட்ட போய் லக்கேஜையும் உன்னை நம்பி விட்டேன்னு அவளை தான் எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுருவா. உங்கள் அக்கா டக்குன்னு உங்களை பார்த்துட்டு, ஏண்டி நீ வாழ்கிறதுக்காக ஏண்டி என்ன அசிங்கப்படுத்துகிற, தங்கச்சிக்காக இது கூட செய்ய மாட்டியா, என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஆனாலும் பயன் இல்லைம்மா, நான் ரேபிடோ வந்து கேர்ள் டிரைவரே நான் புக் பண்ணிடுறேன். உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு, சங்குக்கு பொம்பளைக்கிட்ட இப்போ தான் போட சொல்ல போறியாடி, இல்லடி சும்மா இருடி, அதுக்கப்புறம் எல்லாம் அவசரத்தில் மாற்றிட்டோம், நான் என்ன பண்ண முடியும், நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு தாயே. எடுத்துட்டு அக்காவை தலையாட்டிக்கிறான். நீங்கள் அவளை பார்த்துட்டு, இன்றைக்கி இவள் ஒரு ஃபார்மில் தான் இருக்கா, நம்ம இன்றைக்கி முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. ஜேகே வந்து அதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறான். லைட்டாக சிரிக்கும் போது அவனுக்கு ஒரு தாட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இவளுக்காக பொம்பளை கிட்டப்பா போட முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவன் அவன் இதே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஜன்னல் வெளியே உங்களே பார்த்துட்ருக்கான். உங்கள் வீட்டில் ஒன்றும் தெரில, ஸ்க்ரீன் வேறு பறந்து போயிட்டுருக்கு, லைட்டாக தெரியுறீங்க. இது கூட நல்லா தான் இருக்குது. என்னதான் அவள் 24/7 என் கூடயே இருந்தாலும் இந்த மாதிரி அவள் வீட்டு வாசல் நின்று அவ்வளோ அந்த ஜன்னல் ஓரத்தில் லைட்டாக அந்த நவந்து வர அந்த இதில் பார்க்கும்போது அழகாக தான் இருக்கா, என் பொண்ணுட்டே அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களே ரசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு, நான் நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடுறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அடியே சாப்பிட்ட போடி, அடே ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டு, ஜங்குக்கா சொல்லு, நான் அம்மாட்ட இந்த மாதிரி ரேப்பிடோ புக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் சரியா, ஸோ நீ வந்து நெல் இந்த மாதிரி வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க மேம், அதனால தான் நான் வந்து ஆர்டர் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு சரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு கூப்பிட்டு போயிரு ஓகேவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து ஓகே சொல்லிட்டு, பொண்டாட்டி என்ன எனக்கு ஒரு டவுட்டு சொல்லு, ஃப்யூச்சரில் நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நீங்கள் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இதில் என்னடா டவுட்டு, அதில் டவுட் இல்லடி, ஒரு வேலை இப்போ உங்கள் அம்மா என் ஃபேஸை பார்த்துட்டு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் பார்க்கும்போது கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவேன், அதுதான் பருத்தி மூட்டை குடோனுக்கு வந்துடுமே, இதுக்கு மேலே குடோனில் வந்தா என்ன வெரைட்டி என்ன, ஐயே கிளவி சண்டா சுபா, உனக்கு மட்டும் ஏன்டி இப்படி ஆன்டி டைலாக்லாம் எவ்வளோ அழகாக வருது, அதுவா எங்கள் அம்மா அப்படி தான் பேசுவாங்க, அதை கேட்பேனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுதுடா, வரும் கிளவி போடா குட்டா, நீ தாண்டி குட்டுச்சு என்ன குட்டான்னு கூப்பிடு, நான் உன்னோடைய குட்டையாவா இருக்கேன், இருக்கலாம் சேச்சே ஃபோனமே, நீ மட்டும் என்ன குட்டிச்சின்னு சொல்லும்போது ஐயோ என்னை ஏன்டா குட்டிச்சு சொல்கிறேன் ஏதாச்சும் கேட்டேன்னா, எத்தனை குட்டிச்சி போட்டாலும் சரி இவன் தானே அப்படின்னு சொல்லி விட்டுறேன்ல, நீ என்ன ஒரு டைம் குட்டா போட்டதுக்கு என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்குற, அழகி போடா, நான் மேலே கோபமாக இருக்கேன். அப்புறம் ஒன்றும் இல்லை, ஃபோனை வை, அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும், எங்கள் அம்மா என்ன பண்ண போதுன்னு தெரில, அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, இவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன் வந்துட்டு பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போகிறப்ப எந்தம்மா வந்தாலும் பாய் அப்படி சொல்லுவாங்க, நீ ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுக்க சாமி, அப்போ டேட்டா சொல்கிறியா இல்லை ஐயோ சொல்கிறியான்னு நான் பார்க்குறேன், ஏன்டே இப்படி பண்ணுற, நிச்சயமா ஜமுக்கு நான் இதுக்குன்னே சொல்கிறேன், உனக்கு மூத்தது ஒரு பொம்பளை பிள்ளையே பிறக்கும், அப்படியாடி பெற்றுக்கலாமா, ஏய் சொல்கிற மட்டும் கேளு, உடனே பெற்றுக்கலாமான்ட்டு வருவான், அந்த பிள்ளை இதே மாதிரி தான் ஒரு பைய கூட ஏறிட்டு போகும், அப்போ ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் பார்க்கண்டா மண்டை கொள்ளாரு, நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேப்பா, என்ன பண்ணே லவ் பண்ணுறியாவனே அப்படி கேட்பேன், என்ன பண்ண லவ் பண்ணுறியான்னு கேட்டு அவன் பொண்ணு ஆமான்னு சொல்லிடுவாளா, ஆமான்னு சொல்கிற அளவுக்கு வளர்ப்பேன், ஆமான்னு சொன்னால் நல்லதுமா நல்லா பார்த்துக்கோப்பா தம்பின்னு சொல்லிட்டு டாட்டா அப்படி சொல்லி காட்டி அனுப்பி வைப்பேன், பார்க்குறேன் நீ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் பாருடி, நான்லாம் வந்துட்டு இப்போ உங்கள் வீட்டில் மாதிரி திருட்டுத்தனமாக லவ் பண்ண வேணாம், இந்த மாதிரி அப்பா நான் போய் அவன் கூட ஸ்டே பண்ணுறப்பா அப்படி சொன்னான், நல்ல பையனாமா நல்ல பையன்ப்பா அப்படி சொன்னான், தாராளமாக போயிட்டு வாமான்றுவேன், அது என்ன மாதிரி ஒரு பையன்லாம் கிடச்சா நீ அவனை இப்போயே கூட கல்யாணம் பண்ணிக்கமான்னு சொல்லுவேன், பார்க்குறேன் ஜங்கு வாயில் பேச எல்லாமே ஈஸியாக அழகாக இருக்கும், பட் நேரில் ரியாலிட்டியில் இது எதுவுமே இப்படி இருக்காது, ஓடே கிளவி போடா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் வச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து சாப்பிட்டுட்டு உங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி ரேப்பிடோ புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்க, அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அங்கே கொஞ்சம் இடத்துல ஜங்க் வந்து ஹார்ன் அடிக்கிறான், அவங்களுக்கு காலும் பண்ணுறான், ஐயோ இவன் நம்பர் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பயில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு, ஹலோ மேம் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கோம், வரேன்
ஐயோ எங்கள் அம்மா என்ன சொல்ல பார்த்து தெரியல எப்படி சொல்லிட்டு அம்மா ரேப்பிடோ வந்துருச்சுமா சிவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு வராங்க. உங்கள் அம்மா ஜங்குக்கு பார்த்து டக்குனு விஷயம் திரும்பி உங்களை பார்க்குறாங்க. என்னடி கேர்ள் டிரைவர் தானே புக் பண்ணுறேன்னு? அதானே நான் கேர்ள் டிரைவர் தானே புக் பண்ணேன். இல்லை மேம் உங்களோட ஆண்டர் கேன்சல் ஆகிட்டனால அவங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்க. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா லக்கேஜ் கொடு. எஸ் மேம் நீங்கள் லக்கேஜ் கொடுங்க நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ இல்லைப்பா லக்கேஜ் இல்லை ரேபிடோ கேன்சல் பண்ண முடியுமாப்பா? அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. உங்கள் அம்மா ஜங்குக்கு பார்த்து கேட்குறாங்க. ஜங்குக்கிட்ட இல்லை மேம் அதெல்லாம் பண்ண முடியாது. இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை ஒரு லுக் விட்டுட்டு வயசு பிள்ளை இல்லைப்பா கேன்சல் பண்ணிங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணி ஆகணும். நீங்கள் அவனை பார்த்துட்டு அடப்பாவி பயலே அப்படிங்கிற மாதிரி லுக் விட்றீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு கேன்சல் பண்ணால் எதுக்குப்பா அமௌண்ட் பே பண்ணோம்? அது ரூல்ஸ் மேம். இப்படிலாமா ரூல்ஸ் இருக்குது ரெண்டே அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா விஷய பார்த்து கேட்குறாங்க. விஷயம் என்ன? ஆமாம் நீங்கள் வேணால் அமௌண்ட்டை வேணால் பே பண்ணிடுங்க நம்ம வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டை பே பண்ணிட்டு கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களையும் அக்காவை மாற்றி மாற்றி பார்த்துட்டு என்ன விஷயம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இப்போலாம் பசங்க தான் அதிகபட்சம் ரேப்பிடாக ஓட்டுறாங்க. கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் பேர் தாம்மா அதெல்லாம் பசங்க சேஃபாக கொண்டு போய் விட்டுருவாங்க சொல்லிட்டு உங்கள் அம்மா ஜங்குக்கு மேலே வந்து கீழே வரைக்கும் லுக்குறாங்க. ஜங்குக்கே வந்துட்டேன் இவங்க நம்மளை இப்படி பார்க்குறாங்கன்னு இருக்கு. தலைவர் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டிருக்காரு. இதில் ஷூ வேறு உங்களுக்கு அதை பார்க்கும்போது தான் டே ரேப்பிடோ ஓட்டுறவன் எவன்டாவது ஷூலாம் போட்டு வந்திருக்கான் எங்கள் ஆத்தா கண்டுபிடிச்சிருண்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இதில் தலைவர் நல்லா ஸ்டைலாக ஹேர் ஸ்டைலை செய்திருக்காரு. ஹெல்மெட் போடல. நீங்கள் ஐயோ இவன் என்ன ஒவ்வொன்றையும் மிஸ்டேக் பண்ணியிருக்கானே எங்கள் அம்மா வேறு நோட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு கரெக்டாக நோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் தலைவர் வேறு வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. அழகாக மடிச்சுட்ருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 பட்டன் அழகாக ஓப்பன் பண்ணியிருக்கான். ஒரு கோல்டு செயின் போட்டிருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு சுத்தம் நீங்கள் அம்மா ரேப்பிடோ நம்ம வாய்ப்பே கிடையாதுன்னு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா ஜங்குக்கு பார்த்துட்டு நிச்சயமாலே நீ ரேப்பிடோ தான் ஓட்டுறியாப்பா? இல்லை மேம் இது பார்ட் டைம் ஜாபாக பார்த்துட்ருக்கேன். ஓ சரிப்பா சரிப்பா. இல்லை பார்க்கும்போது நல்லா பணக்கார வீட்டு பையன் மாதிரி தெரியுது. ரேப்பிடோ ஓட்டுறியான்னு ஷாக் ஆகிட்டேன். வேறு வேலை பார்க்குறியா? எஸ் மேம். சரி சரி மாமெல்லாம் வேணாம் நீ வந்து என்னைய அத்தனை கூப்பிடுவா. உங்கள் அம்மா டக்குன்னு ஜங்குக்க பார்த்துட்டு அத்தையா நீங்கள் இவனை பார்த்துட்டு ஐயோ பக்கி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. இல்லை பொதுவாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிலாம் அத்தை தானே கூப்பிடுவோம் அப்படி கேட்டேன் த. நீங்கள் ஜங்குக்க பார்த்துட்டு என்ன சந்தோஷ சாக்கில் திருப்பி அத்தன்றா. உங்கள் அக்கா வந்து உங்களை பற்றி சிரிக்கிறாங்க. நல்லா ஆளை தாண்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் உங்கள் அம்மாவையும் ஜங்குக்கே பார்த்துட்டு இன்னொரு 10 நிமிஷம் நின்னா அவள் தான் உங்கள் பொண்ணு வேலை ஓப்பன் டே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா நீங்கள் கேட்டாலும் கேட்டு போடுவான். அம்மா நான் கிளம்புறேன் லக்கேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்கேஜ் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அதை வாங்கி முன்னாடி வச்சுட்டு உங்கள் அம்மா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் பொண்ணை பத்திரமா கொண்டு போய் இறக்கி விட்டுருவேன் த. சரிப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு கொண்டு ஒரு நிமிஷம் அப்படின்றா நீங்கள் வந்து ஏற வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஃபுட் ரெஸ்ட்டை வந்து எடுத்து விட்றேன். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஷோடு லைட்டாக சிரிக்கிறீங்க. கால் வைக்க தட்டுறதை பார்த்துட்டு உங்கள் அம்மா விசேஷம் உட்கா பார்க்குறீங்க. இதெல்லாமா ரேப்பிடோ பசங்க எடுத்துடுவாங்கன்னு நீங்கள் அதுக்கப்புறம் அதில் கால் வச்சு ஏறி டபுள் சைட் தான் உட்காருங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஹேண்ட்பேக் நடுவில் வச்சுக்கோ அடிச்சுட்டு ஹேண்ட்பேக் நடுவில் வச்சுட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு சரி பார்த்துப்படி சரிம்மா அத்தை என்னையா சொல்ல மாட்டிங்களா? பார்த்து போப்பா. உங்கள் அக்காவுக்கு இன்னும் சிரிப்பு. ஜங்கு கொஞ்சம் அடங்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜங்கு வந்து கிளம்பி போயிட்டீங்க. உங்கள் அக்கா ஒரு ஸ்மைலோடய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உங்கள் அம்மா வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு அழகாக இருக்கான்ல அப்படி சொல்லி தோணுது. உங்கள் அக்கா வந்து ரூமுக்கு போயிருப்பாங்க. விஷி என்னம்மா இப்போ வந்து பையன் அழகாக இருக்கான்ல? அழகாக தான் இருக்கான். பாரு எவ்வளோ கேரிங்காக இருக்கான்னு. இவன் அவனுக்கு வந்துட்டு நான் யாருன்னே தெரியாது. என்னை பார்த்தா அழகாக முறை சொல்லி அத்தனைலாம் கூப்பிட்றான். நல்லா முறை தெரிஞ்ச பையனாக இருப்பான் போல். அவனுக்கு முறை தெரியும் உனக்கு தான் தெரியும். அது எப்படி சொல்லிட்டு உங்கள் அக்கா மைண்ட்லேயே நினச்சிக்கிறா. ஆமாம்மா நல்லா முறை தெரிஞ்ச பையனாக தான் இருக்கான். அதான் பாரு ஒரு பொண்ணை வந்துட்டு எப்படி மதிக்கணுங்கிறது நல்லா தெரியுது. ஃபுட் ரெஸ்ட்டை வந்து அவளே எடுத்துகிட்டு உட்காரணும். எப்படி பார்த்தா அதுதான் வந்து ரேப்பிடோலெல்லாம் பண்ணுவாங்க. பட் பாரு உஷி குனிஞ்சு அவனே எடுத்து விட்டு அதுக்கப்புறம் உட்காருங்கன்னு சொல்கிறான். சரி நல்ல பையன்ல நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா லேட்டாக சிரிக்கிறா. யாரு கொடுத்து வச்சுருக்கோம். எனக்கு தான் 2 மருமங்க வரணும். எப்படி வரப்போகிறானுங்கன்னு தெரில. எந்த சைடு இருந்து வர்றானுங்கன்னு தெரில. நல்லவனுங்களா வந்தால் சரி என் பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து லைட்டாக சிரிச்சிட்டே போகிறாங்க. அதை சொல்லிட்டு உங்கள் அக்கா சிரிச்சிட்டு பிள்ளைங்க 2 பேரோட புருஷனும் ரொம்ப நல்லவன் தான். இப்போ நீ பார்த்தில ஒவ்வொன்றும் நல்லவன் தான். இன்னொருத்தர் இருக்கான் பாரு ஒவ்வொன்றும் நல்லவன் தான். உன் பிள்ளைங்களாம் கொடுத்து வச்சவங்க தான். நீ பண்ண புண்ணியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து அவங்க அம்மா பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. பட் உங்கள் அம்மா அந்த கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. உங்கள் அக்கா அதை கொஞ்சம் வாய் விட்டு தான் சொல்லியிருப்பாங்க. பட் உங்கள் அம்மா கேட்கல. உங்கள் அக்கா லைட்டாக சிரிச்சிட்டே போயிட்டு அம்மா சொன்னது உண்மை தானே? உண்மையிலே நாங்கள் 2 பேரும் ரொம்ப லக்கி தான்.
ஜங்குக்கு வீங்க கிடச்சிது. அடிச்சுட்டு எனக்கு லைட்டாக ஸ்மைல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வீக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. வீக்கு ஷோக்கு. அத்தன் கூப்பிட்டாடி. அதான் பாரு, இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறோமே, என்னைக்காச்சும் நீங்கள் அம்மாவை பார்த்தா அத்தன் கூப்பிட்ருப்பியா? அதான் பாருடி, டக்குன்னு கூப்பிட்டாடி. ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல ஜங்குக்கு. அடுத்த செகண்ட் அத்தான் கூப்பிட்டாரு. யுனிக்கே ஷாக்குன்னு சிரிப்பு. இதில் எனக்கு தான் சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளுக்கு ஷாக் ஆகுது, ஷை ஆகுது. ஆனால் நல்லா ஆச்சு தெரியுமா? அதாவது ஜங்குக்கு வந்து அங்கே ஒரு 10 நிமிஷம் நின்றுப்பான். அந்த 10 நிமிஷமும் யாரா நீ நல்லா பண்ணுறிய மேன் அப்படி இருந்துச்சு எனக்கு. நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டானோ, செம்ம ஸ்கோரு. எங்கள் அம்மாவுக்கு யாரா இவன் இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானுன்னு தோன்ற அளவுக்கு. நீயும் ரேப்பிடோ மேனாக இருந்திருக்கலாம். நானாடி? ஆமாம் நீ தான். செவர்ட்டா? ஐயோ சாமி, நான் எங்கேயும் வெளியே போகல. இல்லை வரேன், வா அவங்க அம்மாவுக்கு இப்படி ஸ்கோர் அடிப்போம். வேணாம் வேணாம் வேணாம். ஜங்குக்கு பண்ணதானே நல்லா இருந்துச்சுல, கேட்கும் போதே நல்லாயிருக்கு. இவ்வளோ பண்ணுறான் நாடி, இன்னும் நிறைய பண்ணுறான். ஆனால் உண்மையிலே வைன் ரொம்ப கொடுத்து வச்சதான். நீ கூட தாண்டி பொண்டாட்டி. நானும் தாண்டா புருஷா. சரி சரி, அம்மா கீழே இருக்குது, எனக்கு கொஞ்ச நேரம் ரூமில் இருந்தேன்னா போதும். எங்கள் அம்மா ஐயோ இந்த வீட்டில் நானே தனியாக இருக்கனே, ஒருத்தர் இருக்கானே எனக்கு தோணிக்கி வீடா இதுன்னு சொல்லி எங்கள் அம்மா கழுவி ஊற்றும். ஸோ நான் கீழே போகிறேன். போய்ட்டா. டாடா டாடா, லவ் யூ பைடா பொறுக்கி பைடி குட்டிச்சி. என்ன நீயும் குடிச்சின்ற? சும்மா சொல்லிக்கண்டி. அதை அடிச்சுட்டு டேவும் வந்து சிரிச்சுட்டே ஃபோன் வச்சுருப்பான். உங்கள் அக்கா அதுக்கப்புறம் கீழே வந்து உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. டக்குன்னு ஜெயிக்கோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு, ஏண்டா உனக்கு எங்கள் அம்மா அத்தையாடா? ஆமாண்டி, பொண்ணெல்லாம் கொடுக்க போகிறாங்க, அத்தை இல்லையா? அட்டை போவி அப்படி சொல்லிட்டு ஜங்க இடம் பிடிச்சிக்கிட்டீங்க. எவ்வளோ முறை இருந்தாலும் சரி, வீட்டில் போய் நீ என்ன விழா பண்ணு, ரோட்டில் வச்சு செருப்பு பிஞ்சிரும் நாயே, செருப்பு பிஞ்சிரும். கில்லாம் மூடாக இருக்கும். முகரிய பாரு முகரிய. நீ பாட்டுக்கு அத்தன்னு கூப்பிட்ற. எங்கள் அம்மா யாரா நீ பொறுக்கி பயலன்னு சொல்லி கத்திச்சு நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் உங்கள் அம்மா கத்த மாட்டாங்க. உங்கள் அம்மா கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2ஆம் தடவை எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறியா ஏண்டி எப்படி சொல்லிட்டு வம்சி ஜேக்கி உங்களை பார்க்குறான். என்ன மூட்டு வண்டியை ஓட்டு வந்துட்டான், எங்கள் அம்மாவை பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க இவங்க பார்த்துட்டு. ஆனால் உண்மையாக சொன்னா ப்ராடக்டை விட ப்ரொடக்ஷன் டீம் ரொம்ப அழகாக தான் இருக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்டு சீ கிறுக்கு பயல என்னடா சொல்கிறேன் அப்படி சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஜேகே சிரிச்சிட்டு உண்மையிலே உங்கள் அம்மா அழகாக இருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் அம்மாவுக்கு 2 பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. உங்கள் 2 பேர்த்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு. பெரிய தம்பி இறங்கி போய் எங்கள் அம்மையை கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா லக்கி மேன் முந்திக்கிட்டாரு. நமக்கு எங்கே இந்தா ஏதோ சுமாராக ஒன்று வத்தலும் தொத்தலமாக கிடச்சிருக்கு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு வத்தலும் தொத்தலுமா அட்டப்பாவி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானிங்க. சீ பொறுக்கி நாயே உனக்கு எப்படி இருக்குது பார்த்தியானா மண்டகுழப்பு இப்படி சொல்லிட்டு ஜேகே ஷோல்டர்லேயே அடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் சிரிச்சிட்டே இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணியோம் ரொம்ப அப்படிங்கும்போது நீங்கள் ஜேகே டைட்டாக பண்ணீங்க. என்னடி இவ்வளோ நேரம் அடிச்சிட்டு இருந்த, என்ன பண்ணுறது பக்கி, நீ என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தரல தெரியுமா? விடு. அவ்வளோ மிஸ் பண்ணியா ஜங்கு ரொம்ப. இப்போ தான் தெரியுமா நிம்மதியாக இருக்குது. தெரிஞ்சது உங்கள் கண்ணில். கண்ணை அவ்வளோ ரசிப்பீங்களோ? அப்புறம் என் புருஷனை நான் ரசிக்காமல் வேறு யார் ரசிப்பான்? நான் உனக்கு தான் ரசிச்சிக்கோ கண்டிப்பாக அடிச்சுட்டு. ஆனால் நீங்களே டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு போயாச்சு. நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜங்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து வந்திருப்பான். நீங்கள் ஜங்கு கூட எங்கள் வீட்லேயே தாண்டா செஞ்சாங்க தின்று அப்படின்னு சொல்லிப்போம். நீங்கள் 7 நாளாக சிக்கன் மட்டனாக தின்னு உங்களுக்கு ஐயோ இன்றைக்கி வேணாடா என்ன விட்டுடாங்கிற மாதிரி இருக்குது. பட் ஜங்கு உங்களுக்கு ஆசையாக செஞ்சதில்ல சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டீங்க. சாப்பிட்டு மதியம் போய் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ட்ரெஸ்லாம் வந்துட்டு ஒரு 4-5 ட்ரெஸ் வந்து துவச்சிருக்க மாட்டாங்க உங்கள் அம்மா. நீங்கள் தான் வந்து துவச்சி போடுறதுக்கு அங்கே எடுத்து போட்டால் தானே துவச்சி போடுவாங்க. நீங்கள் எடுத்து போடாமல் பத்திரமா ரூம்குள்ள வச்சுருப்பீங்க. உங்கள் அம்மா கடைசி ஒழுங்கு அழுட்டு போ அப்படின்ட்டாங்க. நீங்கள் விடு நானே அழுட்டு போகிறேன்னு சொல்லிட்டீங்க. பட் உங்கள் அம்மா என்ன நினச்சிருப்பாங்கன்னா அவங்க சும்மா விளாண்டுக்கு சொல்லிப்பாங்க. நீங்கள் அங்கே தான் போட்டு போயிருப்பீங்கன்னு நினச்சாங்க. பட் நீங்கள் அழுட்டு வந்துட்டீங்க. இல்லை ஜங்கிட்ட சொல்லிப்பீங்க இந்த மாதிரி அழுக்கு துணியும் எடுத்துகிட்டு வந்திருக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் துணியும் கொஞ்சம் துவைக்காமல் இருந்திருக்கும். அவன் அதெல்லாம் சேர்த்து துவைச்சி போட்டு பாத்திரத்தை கழுவி வீடு குட்டின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். ஈவினிங்காக முடிச்சு பார்க்குறீங்க என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜங்குக்கு வந்து காஃபி குடிச்சிட்ருக்கான் அந்த ரூமில் இருக்க பால்கனியில். நீங்கள் ஜங்குக்கு போயிட்டு பேக்குக்கு பண்ணிட்டு என்ன பண்ணுற நீ சும்மா தான் ஒரு காஃபி. நீங்கள் ஜங்கு தொட்டு பார்த்துட்டு என்ன ஈரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்க்குறீங்க. அவன் ஆஃப் பாடி ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. என்னடா ஈரமாக இருக்கா? அதுவா துணி துவச்சிட்டு இருந்தேன்டி. துவச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரியாச்சு. சரி காஃபி குடிப்போன்னு நினச்சி காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குளிச்சுட்டு காஃபி குடிக்கலாம்னு நினச்சேன். பட் உடனே குடிக்கணும்னு தோணுச்சா அதான் சரி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். துணியை துவச்சியா?
நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு ஆனால் நீ ரொம்ப போவண்டா 2 பேர் துணியும் ஒத்தானா நீங்கள் துவைக்கிற வாஷிங் மிஷின் வாங்கிடலாமா ஜங்கு உங்களை பார்த்துட்டு வாஷிங் மிஷினா அனமே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்குறீங்க. அவன் அப்படியே உங்களை முன்னாடி தள்ளிட்டு ஹக் பண்ணிக்கிட்டானுங்க. ஏண்டா வாஷிங் மிஷின் வாங்கினா நான் துணி துவைக்கும் போது நீ வந்து அந்த அலசரிங்கிற பேர்லாம் வச்சு எல்லாம் சேட்டையெல்லாம் செஞ்சு அதை புளிய தெரியாமல் புழிஞ்சு அடிப்பப்பார் லூட்டி அதெல்லாம் சத்தியமாக நடிக்காது. அதனால நம்ம 2 பேரும் வயசாகிற வரைக்கும் வாஷிங் மிஷின் வாங்கக்கூடாது சரியா? ஓகே அப்படி சரி நீங்கள் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு காஃபி குடிக்கிறியா? குடி சரி ஒரு சட்டு ஜங்குக்கு வந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி ஏன்டா இவ்வளோ லவ் பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவன் ஃபேஸில் லைட்டாக டேப் பண்ணுறீங்க ஜங்குங்களை பார்த்துட்டு. அதெல்லாம் அப்படித்தான் அடிச்சுட்டு நீங்களே சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிருப்பீங்க 2 பேரும். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்கு அடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்திருப்பான். 2 பேர் தலையில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இந்த சைடு தலையில் வந்து முட்டு கொடுத்த மாதிரி சாஞ்சு உட்காந்துட்டு அவன் மடியில் காலை வச்சுருப்பீங்க. அவன் காலில் சொலக்கட்டு தொட்டுருக்கான். அவன் அப்படியே ஃபோன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு நிமிஷம் இந்த ஃபோனை பையன் என்னடி எப்சிட்டு ஃபோன் வச்சுட்டு உங்களை பார்க்குறோம். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு எனக்கு போர் அடிக்குது. சரி என்ன பண்ணலாம்? எதாவது படம் பார்க்கலாமா? ஓகே சொல்லு என்ன வேணும்னு சொல்லு நான் படத்தை டவுன்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு ஃபோன்லையா? இப்போதைக்கு ஃபோன் தானடி இருக்குது. நம்ம ப்ரொஜெக்டர் வாங்கலாமா? ப்ரொஜெக்டரா? அது டிவியை விட விலை கம்மி தானே, அது வாங்கிக்கலாமா? அதுவும் ப்ளூடூத்து மட்டும் ப்ளீஸ்டா. ஆசைப்பட்டுட்டியா? ஆமாம் ஆசையாக இருக்குது. எந்திரி கடைக்கு போகலாம். ஜங்குக்கை பார்த்துட்டு இல்லை நம்ம நாளைக்கு வாங்கிக்கலாம். எந்திரடி எப்படி சொல்லிட்டு உங்களை எழுப்புறான். நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு நான் ஆசையாக இருக்குன்னு மட்டும் தான் சொன்னேன், இப்போயே வாங்கணும்னு இல்லை, இவ்வாடி கடைக்கு போய் வாங்கிட்டலாம். இல்லைப்பா அட வாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கடைக்கு கூப்பிட்டு போயிருப்பான். 2 பேரும் கடைக்கு போயிட்டு ப்ரொஜெக்டர் அண்ட் ப்ளூடூத் 2மே வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு 2 பேர் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் ஜேக்கி வந்து போட்டு விடலான்னு சொல்லி செலக்ட் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் நீங்கள் ஜேக்கி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு மழை வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஹாலில் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. வெளியே கிளைமேட்டை பார்த்துட்டு சொல்கிறீங்க உங்களை பார்த்துட்டு ரொமான்டிக் மூவி பார்க்க போகிறோம்ல அதனால மழை வரும் வாய்ப்பு உண்டுடி. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு சொல்கிறீங்க. ஜங்குக்குள்ளே பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு ரீசன் கூட இருக்குது. என்ன அப்படி சொல்லிட்டு அவனை பார்க்குறீங்க. என் பொண்டாட்டியே ஃபர்ஸ்ட் டைம் ஆசையாக ஒரு விஷயத்த வாங்கலாமான்னு கேட்டிருக்கான். நான் எது கேட்டாலும் இதெல்லாம் வேணாம் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை மென்டல் டார்ச்சர் பண்ணுவாள். வேணவே வேணான்னு சொல்லி பிடிப்பாள். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த வேகமாக கேட்டிருக்கால அதுதான் மழை வரப்போகுது. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு கொழுப்பை பார்த்தியா இவனுக்கு அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஜங்கு சிரிக்கிறாங்க பார்த்துட்டு போடா அப்படி சொல்லிட்டு கூழ் உக்காண்டிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து படத்தை போட்டு விட்டான். 2 பேரும் வந்து பாப்கார்ன் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கோட லேம்பில் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் வந்து கீழே உட்கார வேண்டியிருப்பீங்க. உட்காரடி அப்படின்னு சொல்லி லேம்பில் உட்கார வச்சுருப்பான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டீங்க. அவன் வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அந்த ட்ராமாவை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு புஷா அப்படி சொல்லிட்டு லைட்டாக லிப்ஸை வந்து செக் பண்ணுறீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு ஒய்ஃபி நீடியோ. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு என்ன ஹக் பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவனை ஹக் பண்ணிட்டீங்க. நீடியோக்கும் அந்த மீனிங் மட்டும் கிடையாது, இன்னொன்று இருக்குது. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு அடே நீ டைப்பாக மொழியை மாற்றி நீடியோக்கும் டைப்பாக எனக்கு மீனிங் சொல்லித்தரேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு இது பண்ணுறீங்க. ஜங்கு சிரிச்சிட்டு கொஞ்சமெல்லாம் ஒன்றும் வேணாம் சரியா? கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமாக உனக்கு தான், கொஞ்சமாக எடுத்துக்க, மொத்தமாக எடுத்துக்கோ. ஏன் மொத்தமாக எடுக்கிறத விட கொஞ்சமாக எடுக்கிறதுல அப்படி இருக்கும். எங்கே பார்த்துட்டு தெரியாமல் படம் பார்க்கலாமான்னு கேட்டுட்டேன். கிறுக்கி அப்புறம் நீ விட்டு மறுங்க எதுக்கும் பக்கத்துலேயும் உட்காந்துக்கிறேன். அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதே டக்குன்னு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை கீழே படுக்க வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். நீங்களும் செம்மையாக கிஸ் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் தான் இடிக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் பார்த்தா அப்படியே கரண்ட்டும் போயிடுச்சு. ஸோ ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ உங்கள் 2 பேரோட கிஸ் சவுண்டு உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. வெளியே வேறு மழை சவுண்டா. ஜங்குக்கு அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களும் உன்னை கொஞ்சமாக அலோவ் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கு வந்து உங்கள் மேல் டாப்பை மட்டும் கழட்டிட்டான். அப்படியே கொஞ்சமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ரெடி தான். நீங்கள் விழுக்குன்னு பயந்துட்டீங்க. ஜங்குக்கே அம்சம் ஷாக் ஆகிடும். ஆக்சுவலி உங்கள் பாடியே ஷேக் ஆகிடுச்சு. டக்குன்னு பயந்துட்டீங்க. என்னாச்சு? ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் ஃபோனை எடுத்து டார்ச் மட்டும் ஆன் பண்ணுறான். நீங்கள் வேலை மேலே ஜஸ்ட் இன்னல் மட்டும் போட்டு உட்காந்துருக்கீங்க. அவன் டக்குன்னு உங்களை இழுத்து ஹக் பண்ணிட்டானுங்க. இதுதானா பயந்துட்டேன்.
ஒன்றும் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. லிட்ரலி அவனால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஜங்குக்கு வந்து டாப் எடுத்து ரிட்டன் உங்களுக்கு போட்டு விட்டான். நீங்கள் ஜங்குக்கு ஹக் பண்ண மாதிரியே உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அதுக்கப்புறம் அப்படியே கிஸ் பண்ண மாதிரி உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே சைலண்டாக போய் உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டீங்க. ஜங்கு சிரிச்சிட்டே வந்து உங்களை பெட்டில் தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறான். கரண்ட் வரவே இல்லை. உங்களுக்கு நல்லா வேர்க்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வேறு நல்லா தூங்கிட்டுருக்கீங்களா? ஷோ வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட தேடுறான். அவனோட ஒரே ஒரு நோட் மட்டும் கிடக்கு. டக்குன்னு அந்த ஒரு அட்டாக் லிஸ்ட் வந்து உங்களுக்கு விசிறிட்டு இருக்கான். கொஞ்சம் உங்கள் வேர்வை அடங்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து விசிறிகிட்டே இருக்கான். ஒரு 2 ஹவர்ஸாக இருக்குது, கரண்டே வரல. ஜங்குக்கு வந்து நிறைய டைம் கால்லாம் பண்ணியிருப்பான். அவங்க வரும் சார் மட்டும் சொல்லியிருப்பாங்க. பட் கரண்டே வந்திருக்காது. அவனும் விசிறிகிட்டே இருக்கான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அழகி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஃபோர்கெட்டில் மட்டும் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா விசிறிட்டு இருந்திருப்பா. கரண்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு கையே வலிக்குது, லைட்டாக வலிக்குது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனு வந்து பக்கத்தில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். நீங்களும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் ஜங்குக்கு முன்னாடியே முழிச்சிட்டிங்க. நீங்கள் முழிச்சிட்டு எப்போ தூங்கணுன்னு தெரியலாம், எனக்கு பசிக்குது, நைட்டு வேணும் சோறு கொடுக்காமலே தூங்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. குட்டா ஏன்டா சோறு கொடுக்கலாம்? டே முட்டைக்கண்ணா என்னடி பசிக்குதுடா முட்டைக்கண்ணா. ஜங்குங்களை பார்த்துட்டு பசிக்குதான், ஆர்டர் போடுவான். துக்கோதா, ஆர்டர் போடுறியா? சமைச்சு தரலையா? சமைச்சு வேணுமா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் வந்து இருந்திருக்கேன். நீங்கள் ஒன்று பார்த்துட்டு இல்லை தூங்கு, உன் ஃபோனு கூட நானே ஆர்டர் போடுறேன். இல்லை வா நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்ரூம் போகிறான். நீங்கள் ஜங்கு பின்னாடியே போயிட்டு ஜங்குக்கா அடுத்த ஜங்கு வந்து உங்களை பார்க்குறான். அவன் ப்ரஷ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஒன்று சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். எனக்கு மூஞ்சி கழுவவே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. நீ மூஞ்சி கழுவுறப்ப என் மூஞ்சி சேர்த்து கழுவுறியா? பல்ல வேணா வலிக்கிடுவா? அது நான் வலிக்கிட்டேன். மூஞ்சி கழுவு மட்டும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. சரி இப்படி சொல்லிட்டு ஜங்க் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஃபேஸ் கழுவிடுறேன். நீங்கள் இல்லை உனக்கு கழுவிடு. இல்லை பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸில் வந்து அவன் சோப்பெல்லாம் போட்டுட்டு ஃபேஸ்லாம் கழுவிடுறான். உங்களுக்கு சிரிப்பு வருது. ஜங்க் வந்து சிரிக்காதுடி, வாய்க்கில் போயிட நீங்கள் ஜங்க்கு ஒரு நிமிஷம் இரு என்ன அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். எனக்கு என்னை பார்க்கும்போது எனக்கே குழந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியா? நான் நேற்று ஒரு ரீல்ஸில் பார்த்தேன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்டு கேட்டோன்னே ஃபேஸ் கழுவிடுவாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே நல்லா இருக்குல்ல அப்படி தோணுச்சு. நான் அதான் உன்ட்ட கேட்டேன். நான் கூட நோ சொல்லவேன்னு பார்த்தேன். பட் நீ பாரு குழந்த மாதிரி கழுவி விடுறேன், நல்லா இருக்கு. நான் குழந்த மாதிரி ஒன்று குடிக்க கூட வைப்பேன் போடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு லைட்டாக அடிக்கிறீங்க. ஜங்க் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் கழுவி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டீங்க. குக் பண்ணி கொடுத்துருப்பான். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க, அவனும் சாப்பிட்ருப்பான். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு போய் காலேஜ்லேயும் விட்டுட்டான். அன்றைக்கி டே வந்து ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ ஈவினிங் வந்து ஜங்க் ஒரு 3:30 போல் உங்களுக்கு கால் பண்ணுறான். சொல்லுப்பா என்ன பண்ணிகிட்ருக்கேன்? கிளாஸில் உட்காந்துருந்தேன் மேம் இப்போ தான் வெளியே போகிறாங்க. சரி இன்னொரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்துருக்கோம். சரி இன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போகலாமா? ஓகே. சரி வீட்டுக்கு வந்து நீ போய் ரெடி ஆகிட்டு நான் வந்துடுறேன். ஓகே. ஏன் உனக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகுமா? இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகும். பட் அம்மா வந்து என்னென்னு தெரில ஏதோ போய் வேண்டிட்டு வந்தாங்களாம். அதனால வந்து அங்கே ஒரு கோயில் இருக்குல்ல, அம்மா அந்த சாமி பேர் சொல்லி அங்கே போய் விளக்கு போடுறான்னு மட்டும் சொன்னாங்க. அதான் போயிட்டு வந்துடலாமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ வீட்டுக்கு போய் ஜங்குக்கு வந்து ஒரு 1/2 hour கழிச்சு வரேன்ருப்பான்ல, அந்த 1/2 hourக்குள்ள நீங்கள் ஒரு சேட்டையே செஞ்சு முடிச்சிட்டிங்க. அழகாக கிளம்பி நிற்கிறீங்க விஷயங்களை பார்த்துட்டு. சரி பாடி பாய். விஷயங்களை பார்த்துட்டு சும்மா அழகாக இருக்கடி பட்டு அப்படி சொல்லிட்டு அவளே சொடக்கிறா. நீங்கள் விஷயம் பார்த்துட்டு ரொம்ப கண்ணு வைக்காதடி, செம்மையாக இருக்க. டாட்டா அடிச்சிட்டிங்க. அக்கா கிளம்பி போயிட்டா. நீங்கள் ஒரு ஸ்மைலோட போயிட்டு அப்படியே போய் அமைதி தரையில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு சோ இன்னைக்கு முட்டைக்கண்ணா பார்த்து என்ன சொல்ல போகிறான்னு தெரில அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு கண்ணாடி இருக்குது, நல்லா ஒரு ஃபுல் கண்ணாடி ஓகேவா. அதை வந்து ஜிமின் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். அதை வந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பான். ஸோ அந்த கண்ணாடி மட்டும் அங்கே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு செம்மையாக இருக்கேன்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒன்று எந்திரிச்சு போயின்ட்டு அதுக்கு முன்னாடி நின்று சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அக்கா அழகாக சேலை கட்டிகிட்ருக்கான். ஜங்குக்கு இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிடுவான். இன்னும் ஓடிச்சுட்டு நீங்கள் அழகாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிறீங்க. 1 2 3 பையன் சர்ப்ரைஸ் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு கதை வந்து திறக்கிறீங்க. ஜங் டக்குன்னு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. உங்கள் ஹிப்பில் கை வச்சு 100th செகண்ட் உங்கள் தலையை அப்படியே கிராப் பண்ணி இழுத்து செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கதவை அப்படியே டப்புன்னு காலில் உதிச்சு சாத்துறோம். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு செம்ம ஷாக்கு. டேய் ஹக் பண்ணி அழகாக இருக்க சொன்ன பரவாயில்ல என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. அவனை தள்ள ட்ரை பண்ணாலும் போகல, உங்களால் ப்ரீத் கூட பண்ண முடியல, அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஜங்குக்கு லிட்டரலி அப்படியே உங்களை தள்ளிகிட்டே போகிறான். அப்படியே போய் பார்த்தா அவங்கள பெட்டில் தள்ளி இப்போ உங்கள் மேலே இருக்கும். உங்களுக்கு கிஸ் பண்ணுறவன் அவ்வளோ ஹார்ஷாக நீங்கள் போட்டுக்கிட்டு ஜங்குக்கு தள்ளிட்டீங்க. செம்மையாக ப்ரீத் பண்ணிச்சிங்க. அதான் அவனால் வந்துட்டு புரியுது இவளால் ப்ரீத் பண்ண முடியல அப்படின்ட்டு அவன் மைண்டுக்கு தோணுனதுக்கப்புறம் தான் விட்டுருப்பானே. 2 பேரும் ஹெவியாக ப்ரீத் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஏண்டா இப்படி எப்படி சொல்கிறீங்க? ஜங்குல பார்த்துட்டு செம்மையாக இருக்குது இப்படி சொல்லிட்டு ரிட்டர்ன் வராங்க. கோவில் போகணுன்னு சொன்னேன், பைத்தியக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து லைட்டாக திட்டுங்க. ஜங்கு சிரிச்சிட்டு கோவில் முன்னாடி அப்புறம் ஆனால் நீ இருக்கியே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்கு அப்போ தான் உங்கள் ஃபேஸே பார்க்குறோம். செம்மையாக இருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு வந்து உங்களுக்காக ஐலைனர்லாம் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு அது போடவே தெரியாது. உங்களுக்காக ஐலைனர்லாம் போட்டுவிட்டு நெத்தியில் சின்னதாக ஒரு போட்டு லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக்குன்னு சொல்லி உங்களை அழகாக கிளம்ப வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கலைஞ்சி போன ஸ்டேஜில் இருக்கீங்க. உங்கள் லிப்ஸ்டிக்கை காணோம். உங்களுக்கு நீங்கள் அப்படி தான் வந்து உங்கள் லிப்ஸை வேறு பார்க்குறீங்க. என் லிப்ஸ்டிக்கு காணோம். அதான் இங்கே பேச்சில் நீங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு போடா காஸ்ட்லியான லிப்ஸ்டிக் திரும்ப ஒருத்தனை 600 போட்டு வாங்கினேன், ஒரே தடவை உறிஞ்சிட்டான். ஏன்டி இப்படி பண்ணுறா? அப்படி தானே பண்ணா. இதுன்னு புதுசாக ஐலைனர்லாம் போட்டிருக்கேன். உங்கள் நோஸை லைட்டாக இது பண்ணி சொல்லிப்பான். நான் எங்கே போட்டேன்? வீட்டுக்கு வந்தா விஷயா ஐலைனர் மட்டும் வந்து போட்டு விட்டு போனான். ஐலைனர் மட்டும் போட்டு விட்டு போனாங்களா? இல்லை சாரி, அவன் தான் கட்டி விட்டு போனான். நான் தான் கட்டேன். நாங்கள் கோயில் போகிறோம் வந்து சாரி கட்டி விடுனேன். அவதான் வந்து கட்டி விட்டு போனா. அழகா இருக்கல. செம்மையாக அந்த ஒத்தோட சைடு தான் இங்கே கிடக்குற. இங்கே ஜங்குக்கு பார்த்துட்டு அழகாக இருந்தால் சைடு எஃபெக்ட் இங்கே தான் கிடப்பேனா? அடிச்சுட்டு அழகாக வேறு சொல்கிறான். அப்போ நான் மற்ற நாள்லாம் அழகா இல்லை. ஜங்குல பார்த்துட்டு பையன் கேர்ளுங்க இதை ப்ரூவ் பண்ணுறேன். இல்லை எனக்கு புரியல. அப்போ நான் மற்ற நாள்லாம் அழகா இல்லை, இன்றைக்கி மட்டும் தான் அழகாக இருக்கேன் முட்டைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்துச்சு பாருங்க. ஜங்கு வந்து சிரிக்கிறான். அந்த ஜங்குங்களை பார்த்துட்டு டெய்லியும் அழகாக தாண்டி இருப்பேன். நடிமானே நடி பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போய் அமைதியாக வெளியே உட்காந்துட்டீங்க. ஜங்க் சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். எங்கள் ஜங்கு பார்க்குறீங்க, வெயிட்டு சட்டை வந்திருக்கா. நீங்கள் அவனை பார்த்துட்டு அடிச்சுட்டு மூஞ்சியாக திருப்பிக்கிறீங்க. ஓய் அண்ணன் அழகாக இருக்கண்ணா அடிச்சுட்டு டாப் டு பட்டம் பார்த்துட்டு என் அளவுக்குலாம் இல்லை. கொழுப்பு பற்றிடி உனக்கு? ஆமாம் சுமாராக தான் இருக்கேன் என்னை விட. நான் கூட நீ சூப்பர் ஃபிகராக இருப்பேன்னு நினச்சேன். இப்படிலாம் போட்டால் சுமார் தான், சூப்பர் ஃபிகர்லாம் இல்லை. ஓகே அப்படி சொல்லலாம். கொழுப்புடி உனக்கு எடுத்துகிட்டு அழகாக சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் மிரர் செல்ஃபிலாம் எடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து 2 பேர் கோயிலுக்கு போகிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களுக்காக திருப்பி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு அன்றைக்கி எங்கள் அம்மா கண்டிப்பாக நினச்சிருக்கும்டா, யாரா இந்த பையன் அப்படிலாம் ஸ்கோர் பண்ண நீ. ஜங்குங்களை பார்த்துட்டு நான் ஸ்கோர்லாம் பண்ணல, நான் எப்பவும் போல தான் பண்ணேன். அடிச்சுட்டு நீங்களே ஏறி உட்காந்து அவன் ஹிப்பில் கை வச்சு அவனை டைட்டாக பிடிச்சிக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் வந்து கோயில் போயிருப்பீங்க. ஜங்குக்கும் நீங்களே பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அங்கே நிறைய பேர் வந்து மேரேஜ் ஆனவங்களாம் போயிட்டுருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கு அவங்கள பார்த்துட்டு சீக்கிரம் நம்மளும் இதேமாதிரி வரணும். அதுவும் என் பொண்ணுட்டி நெத்தியில் குங்குமம் கழுத்தில் தாலி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வரணும். என்ன சொல்கிறேன்? அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னது? என் புருஷன் காலில் மெட்டி போட்டுட்டா போச்சு. ஜங்கு பார்த்துட்டு அப்படி இருக்க போகிற நான் கோயில் வரலாம் சரியா? ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டே வந்து போயிட்டீங்க. நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கோயிலில் வந்துட்டு வெளியே பூக்கடையில் உள்ளே இருக்குது. நீங்கள் வந்து பூக்கடையில் பூவெல்லாம் வாங்கிட்டு 2 பேரும் அந்த சன்னதி கிட்டே போவாங்க. அந்த இடத்துக்கு போகிறப்போ உங்களை ஒருத்தவங்க பார்த்துட்டு பாப்பா அடுத்து நீங்கள் டக்குன்னு உங்களை திரும்பி பார்க்குறீங்க. ஸ்லிப்பரை கழட்டி விட்டு வரலையாடா? நீங்கள் உங்களை பார்த்துட்டு அது எப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் இப்போ தான் கீழே பார்க்குறீங்க. உங்கள் ஸ்லிப்பரை நீங்கள் கட்டவே இல்லை. நீங்கள் டக்குன்னு ஜங்கு காலை பார்க்குறீங்க. அவன் ஸ்லிப்பரை கழட்டிட்டான். ஜங்கு பார்த்துட்டு எப்போ நீ ஸ்லிப்பரை கழட்டினா? அங்கே பூக்கடைக்கிட்ட அது எப்படி சொல்லிட்டு நீங்கள் முடிச்சுட்டு சாரி நான் ஸ்லிப்பர் கழட்ட மாட்டேன், நான் கழட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அந்த ஸ்லிப்பர் கழட்டிட்டீங்க. கழட்டிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு போகிறீங்க. அடிச்சுட்டு நீங்கள் ஜங்கு பார்க்குறீங்க. கொடு நான் போய் வச்சுட்டு வரேன். இல்லை நான் போய் வச்சிட்டேன். அட குடிடி நான் போய் ஸ்லிப்பர் பக்கத்தில் வச்சுட்டு வரேன். ஜங்குக்கு எல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்லிப்பரை இழுக்கிறீங்க. அட குருடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஸ்லிப்பரை வாங்கிட்டு கூலாக போயிட்டுருக்கான். அந்த ஆன்ட்டி உங்களை பார்த்துட்டு புருஷனோ? ஆமாம் இப்படி ஒரு புருஷனை இப்போ தான் பார்க்குறேன். முன்னாடி ஸ்லிப்பர் கொஞ்சம் கூட இதெல்லாம் வாங்கிட்டு போகிறான். நீங்கள் உங்களை பார்த்துட்டு அவன் எனக்காக எதுனாலும் செய்வான். சந்தோஷமாக இருக்கு. சரி நீங்கள் உங்களை பற்றி நைட்டாக சிரிக்கிறீங்க. இந்தா அடுத்து நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. இது என் பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அதனால் கல்யாணவங்களுக்குலாம் வந்துட்டு வளையல் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்துட்ருக்கேன். இந்த தாலிக்கயிறும் இருக்குது. இந்த தாலிக்கயிறு வந்து திருச்சி தாலிக்கயிறு தான், இதை வந்து யூஸ் பண்ணலாம் சரியா? இதை வச்சுக்கோ. ஓகே தேங்க்யூ.
பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு வந்து இந்த சைடு திரும்புறீங்க. ஜங்குக்கு வந்து ஸ்லிப்பர் கொண்டு போய் அங்கே வைக்கிறவங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஒன்று பார்த்துட்டு மேலிகோ சுத்தமாக இல்லை. எப்போ பண்ண புண்ணியமோ தெரில, என் வாழ்க்கையில் இவன் வந்திருக்கான். இல்லை, என் வாழ்க்கையுமே புண்ணியமாக தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு ஜங்கு கிட்ட வந்துட்டேன். என்னடி? ஒன்றும் இல்லை, என்ன பாக்கெட்டில் வச்சுக்கோ, அந்த ஆண்டி கொடுத்தாங்க. இது பொதுவாக கல்யாணம் உங்களுக்கு தானே கொடுப்பாங்க, புருஷனான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன், கொடுத்துட்டு போனாங்க. நீ புருஷன் தானே? நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு லவ் யூ. கோவிலில் இருக்கோண்டி, என் கோவிலில் இருந்தால் லவ் யூ சொல்லக்கூடாதா? தாராளமா லவ் யூ. எப்போ புருஷன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி லைட்டாக ஷேக் பண்ணிட்டு சிரிச்சிருப்பீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு இந்த வார்த்தை இன்னும் எத்தனை தடவை கேட்பேன், எனக்கு தெரிஞ்சு நான் சாக்கிற வரைக்கும் இந்த வார்த்தை கேட்டுகிட்டே இருப்பேன் போல். இப்போ இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குங்களை உள்ள கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே நிறைய கும்பல் இருக்குங்க. ஜங்கு பார்த்துட்டு அடி ஆத்தி இவ்வளோ கும்பல் இருக்குது கோயிலுக்கு அவங்க அம்மா போக சொன்னாங்க. சிவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கோயில் போகிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை முன்னாடி வச்சுட்டு அவன் கையை 2 வச்சு செக்யூரிட்டியாக உங்களுக்கு பிடிச்சிருக்கான். உங்களுக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பொதுவாக கோயிலில் இருப்ப பார்த்துருக்கீங்க, நிறைய கோயிலில் பார்த்துருக்கீங்க. கல்யாணம் ஆன பொண்ணுங்களை வந்து ஹஸ்பண்ட் இப்படி தானே கேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்படிலாம் நடக்குமா அப்படி தோணிருக்கும். இப்போ நமக்கு அது நடக்குது. ஹவு டு ஃபீல் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல், செம்ம ஹாப்பி. தொண்ணூறு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜங்குக்கு வச்சுருப்பீங்க, அவன் வந்து உங்களுக்கு வச்சுட்ருப்பான். ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டு அதில் வந்து குங்குமம் வந்திருக்கு, அதை எடுத்து டக்குனு உங்கள் நெத்தியில் வச்சுட்டான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு இது கல்யாணம் ஆன தாண்டை வைக்கணும், கல்யாணம் ஆன மாதிரி தான் அழகு அப்படி சொல்லிட்டு சடக்கு எடுக்கிறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அழகாக இருக்கான், ரொம்ப ஃபோட்டோ எடுக்கலாமா? வா அடிச்சுட்டு 2 பேர் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க. குங்குமம் இன்னும் கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும்டி. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கு அது அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குங்குமத்தை தத்து வச்சிடறான். உங்களுக்கு அது இன்னும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹாப்பியாக இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஜங்குக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் வேறு எந்த சைடுமே பார்க்கல. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவன் மேலே தான் இருக்குது. அவனை சிரிச்சுட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து 2 பேர் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கோட ஹேண்டை நீங்கள் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு 2 பேரும் ஒன்றா நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அவன் வேட்டையும் லைட்டாக பறக்குது, உங்கள் சாரியும் முன்னாடி லைட்டாக ஆடுது. அது ரெண்டும் உங்கள் கண்ணுக்கு கீழே குனிஞ்சோன்னு தெரியுது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அடிச்சுட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் வந்து விளக்கு போட போயிட்டீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் முந்தானி அவன் பிடிச்சிருக்கா. நீ ஜங்குக்கு பார்த்துட்டு முந்தானி எப்படிட்டா நீ விளக்கு போடுற, அட நீ போடுடி, முந்தானி நான் பிடிச்சிக்கிறேன், சுற்றி நிறையா விளக்காக இருக்குல்ல, சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் விளக்கு பிடிச்சிங்க, அவன் வந்து நீ பிடிச்சிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளக்கெல்லாம் போட்டு எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஷூர் அப்படின்னு சொல்லிட்டு சாரியெல்லாம் கரெக்ஷன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 2 பேர் ஒன்றா சேர்ந்து நடந்துட்டுருக்கீங்க. அங்கே இருக்க நிறைய பேர் உங்களை வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. சே இந்த பையன் நல்லா பண்ணுறான்ல அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அதை பார்க்கும்போது நான் இப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன், இப்போ நான் இதை ஃபீல் பண்ணுறேன், எவ்வளோ ஹாப்பி அப்படி இருக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸு. அதுக்கப்புறம் 2 பேர் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அங்கே டக்குன்னு சண்டே வந்துட்ட மாதிரி இருக்குது. ஜங்குங்களை பார்த்துட்டு என்னடி அதுங்காட்டி சண்டே வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது, அப்புறம் மண்டே வந்தால் சண்டே வரதா சரியும். ஜங்குங்களை பார்த்துட்டு இந்த வாய்க்கு ஒன்று வைக்கணும்டி, 2 நாள் உங்கள் அம்மா வீட்டிலேருந்து தானே வந்தேன். ஆமாம், அப்புறம் எதுக்கு இந்த சண்டே? ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன புருஷன் மாதிரி சண்டை கட்டா, அப்போ நான் புருஷன் இல்லையா? நான் என்ன பதில் சொல்லுவேன், நீ இந்த சைடு திட்டுறாங்க, அம்மா அந்த சைடு திட்டுது, போங்கடா பைத்தியங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துட்டீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு என்னடி ஜங்கு பாரு, நான் காலையில் சாப்பிட்டு வரேன், நீங்கள் அம்மாட்ட பர்மிஷன் கிடையாது பெரிய விஷயம், அதுக்கே எங்கள் அம்மா நான் சமைச்சு வைக்கிறேன் ஒழுங்காக இங்கே வான்னுச்சு, நான் தான் கேட்டு ஏதோ பண்ணி பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கான். ஏன்னா என்னவா திட்டுறான், வர உனக்கு பாசமே இல்லை, நீ நான் அடி கூட திட்டுறா, அடிக்கெல்லாம் கை வாங்குற, சும்மா தாண்டி கை தூக்குனேன், நீ வாங்கினில இப்போ நான் அடிக்க, என்ன இப்படி பண்ணுற நீ, இத்தனை நாள் பழகுனதுக்கே கை வாங்குற, கல்யாணம்னா ஆயிடுச்சுன்னா காது கிழிச்சிருவ போலையே, காது கிளிப்பேனா அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். ஆமாம் அடிச்சுன்னா காது கிழிஞ்சிரும்ல, ஆமாம் அது பொம்மை பொருள்ல டக்குன்னு காது கிளியா, ஆமாம் உன் கை பெருசாக இருக்குது கிழிஞ்சிருச்சுண்ணா. ஜொங்கு பார்த்துட்டுங்க பாரு, இன்னொருத்தரவளா கையை வாங்கினேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், போடி போடா அப்படி சொல்கிறேன். இப்போ சிரிச்சிட்டே வந்து இப்படி தின்னு போடா, திட்டுவானா சோறு கொடுத்தோன்னு திங்கணுமா, விட்டுடவா? சாப்பிட முடியல தானே லைட்டாக அப்படின்னு சொல்லி ஜங்க் வந்து உங்களை விட்டுட்டுருக்கான். நீங்கள் சாப்பிட்டுட்டு ஜங்கை பார்த்துட்டு ஜங்குக்கா அப்பா வர சொல்லி போவான், இல்லை அக்கா வர சொல்லி போவான், அப்பா வர சொல்லி போ, அப்புறம் எங்கேயோ விட்டுட்டு போயிடுவார், அக்கா வர சொல்லி போவான், கொண்டு போய் விடுறேன்டி,
ஸோ மாட்டிக்கிட்டோன்னா என்னடா பண்ணுறது? கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேளு. ஜங்குக்கு பார்த்துட்டு கல்யாணம் அப்படி கேட்பாங்க என்னை பார்த்து. ஆமாம் கல்யாணம்னு சொல்லு. போடா அடிச்சுட்டு ஜங்குக்கு பார்த்து ரைட்டாக சொல்லியிருக்கேன். கரெக்டாக பார்த்தா ஜங்குக்கோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஜங்குங்களை பார்த்துட்டு இந்த சாப்பிட்டா அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்குக்கோட அம்மா வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு ஷூர் இல்லை பரவாயில்ல விடு, அதுவும் சாப்பிட சொல்லிட்டுலா, எனக்கே சாப்பிட தரும், கடவுள் கொடுத்துரும், 2 கை இருக்குது. கடவுள் 4 கை கொடுக்க, நீ என்ன நாயாடி? நானும் 2 கை இருக்குது தானே சொன்னேன், நான் என்ன நாயாடா? நீ தாண்டா நாய். இருடி எங்கள் அம்மா ஃபுல் பண்ணுறாங்க. நான் தான் அம்மிங்க தானே சாப்பிட்டேன். சரி விடுடி கத்தாதுடி. யாரு பிடி தட்டைப்பிடி அப்படின்னு சொன்னேன். ஜங்க் வந்து உங்களை ஓட்டிகிட்ருக்கா. ஃபோன் வந்து ஸ்பீக்கர் போட்டுருப்பாங்க. பிடிக்க சொல்லலாம். நீங்கள் ஜங்க்கு பார்த்துட்டு நான் என்ன ஃபோன் பிடிக்கிறேன் ஸ்டாண்டா புடிடி ஸோ பிடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்களே ஃபோனை ரொம்ப சலிப்பாக பிடிச்சிருக்கீங்க. சொல்லுமா என்னடா பண்ணிட்டுருக்க? சும்மா தான் சாப்பிட்டுட்ருக்கேன். சரி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா? ஒரு 8 இருக்கும் நேரத்துக்கு முழிச்சா. ஏமா? இல்லை வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கே ஏதாச்சும்னு கேட்டேன். அது இப்போ தானே முழிச்சேன், இன்னொரு 1 hour ஆகும் நார்மலாக. சரி என்ன சாப்பாடு இன்றைக்கி? ஆட்டுக்கறி வாங்கியிருந்தேம்மா, அதை தான் குழம்பு வச்சுருந்தேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு என்னடா என்ன அப்படி சொல்லிட்டு சொல்லிப்பா கேட்குற. என்னம்மா நீ ஜங்குக்கு அப்படின்னு சொன்னாலே என்னம்மான்னு கேட்டனால நீ எனக்கு ஆப்பு வைக்க தான் ரெடியாக இருப்பேன். ஆனால் இப்படி சொல்லிவிட்ட பொசுக்குன்னு நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஏன்டா அப்படி பேசுகிறேன்? சும்மா ரெடி அப்படி சொல்லிட்டு சொல்லுமா. நீ அன்றைக்கி நான் சொன்னேன்னு சொல்லி இப்போ விளக்கெல்லாம் போட்டு வந்தில்ல? ஆமாம், அதோட பலன் கிடச்சிருச்சுடா. அப்படி என்னத்த வேணா உடனே பலன் கிடைக்கிற அளவுக்கு? என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும்னு வேண்டிட்டு வந்தேனா, அதுக்கு தான் உன்னை போய் விளக்க போட்டு சொன்னேன். நான் வேண்ட மட்டும் தான்டா செஞ்சேன். அங்கேருந்து ஒரு சாமி சொன்னார், உன் பையன் இந்த கோயிலில் விளக்கு போட்டான்னா அங்கே ஒரு 2-3 நாள் தான் உனக்கு பொண்ணு கூடி வந்துடுனாரு. அதே மாதிரி கூடி வந்துச்சுடா. ஜங்கு வந்து சைலண்ட்டாக இருக்கான். என்னடா சொல்கிறேன் பதிலே காணாம். இதுக்கு என்ன சொல்கிறேன் என்ன? ஜங்கு பொண்ணு நல்ல பொண்ணுடா, ஃபேமிலி கூட நல்ல ஃபேமிலி. அதுக்கு ஜங்குக்கா என்ன அதுக்குன்னு இழுக்கிற? நான் அப்பயே சொன்னேன் எனக்கு பொண்ணு பார்க்காது. ஏம்மா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற? ஏன்டா பார்க்காதன்னு சொன்னால் அப்புறம் வயசாகுதே, பொண்ணு பார்க்காம அப்படியே போ அப்படின்னு சொல்லி விடவா முடியும்னால? நான் பெற்றதோ என்னமோ 2 பையன்தான், என்னமோ ஒரு பையன் மாதிரி இழுக்கிற. 2 பையன் தானே? 2 பையன்தான். கல்யாணம் பண்ணி வச்சா தானே எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்நேரம் ஒரு பொண்ணை மட்டும் பெற்றிருந்தேன், இந்நேரம் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேத்தி பேர் நான் பார்த்துருப்பேன். அது ஏதோ பையங்கவும் இவ்வளோ நாள் நான் சரின்னு அமைதியாக இருந்தேன். நீ என்னன்னா என்ன இதுக்கு மேலே அமைதியாக இருக்க சொல்கிற? மாம் உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணுடா. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நானே ஒரு நாள் இதை பற்றி வந்து சொல்கிறேன். ஏம்மா அவசரப்பட்டுட்டே இருக்கேன்? நீ எப்போ சொல்லுவேன்? சொல்கிறேன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அது இந்த 2 மாதமாக என்னை சமாளிச்சுட்டே சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரியே தரலாம். அதான் சரி பையன் சும்மா சமாளிக்கிறதுக்காக சொல்லுதோன்னு பொண்ணு பார்த்தேன். நம்ம போய் அந்த பொண்ணு வீட்டை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் சரியா? செவ்வாய்க்கிழமை போயிட்டு இங்கே ஒன்றுமே பண்ண வேணாம், போய் வீட்டை பார்க்குறோம், ஒன்று அம்மா பாட்ட பேசுகிற போயிடும், அவ்வளோதான் சரியா? அப்புறம் ½ தான் வாடா. வர முடியாது. நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க. இந்த கான்வர்சேஷன் கேட்டு நீங்கள் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, இந்த ஜங்கிட்ட வந்து தட்டை வாங்குறீங்க. டிகிரம் தட்டை கொடு இன்னி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக தட்டை வாங்கிட்டு போய் கழுவிட்டு இருக்கீங்க. அம்மா ஜங்குக்கு என்னடா சொல்கிறேம்மா, சொல்கிறேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குது. எடுத்தவங்க கோத்தனை இந்த விஷயத்த பண்ண முடியாதும்மா. கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அன்றைக்கி நான் சொல்கிறேன் உன்கிட்ட, என்னடா நான் உனக்காக ஆசையாக பொண்ணுலாம் பார்த்தேன். அம்மா சரி பண்ணணும்னு சொல்லிடுவா. என்னம்மா சத்தியக்கானா? எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. அம்மா சரி அப்புறம் என்ன சொல்ல, ஃபோட்டோ கூட பார்க்காம என் பையன் பிடிக்கலன்னு சொல்கிறான். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சரி நான் ஃபோனை வைக்கிறேன். அம்மா இல்லைம்மா அது பாரு, இப்போ வேலையை பாரு, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேடாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. நீ ஜங்கு பார்த்துட்டு அடிச்சுட்டு அவங்கள பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு ஹெட்டை ஷேக் பண்ணுறான். என்ன ஆண்டிக்கு வச்சுக்கிட்டாங்களா? அத்தடி
ம் அத்தை கோச்சிக்கிட்டாங்களா? கோச்சிக்கலாம் இல்லை, அவங்க அப்படி பேசுவாங்கடி சும்மா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அவங்க பேசினதுல அவ்வளோ அர்த்தம் தெரியுது. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? நீ காலேஜ் முடிச்சா தானே கல்யாணம் பண்ண முடியும். எடுத்தவங்க ஒருத்தன் என்னால் போய் இப்பயும் சொல்ல முடியாது, ஏன்னா உனக்கு அக்கா இருக்கா. நான் சட்டுன்னு எல்லாத்தையும் பேச முடியாதுல்ல, அதனால சரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். பாரு சேட்டை செய்யுது எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்கு லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஆனால் அவங்க ஃபீலிங்ஸ் கரெக்டு தானே. அவள் லைட்டாக அவங்கள முறைக்கிறான். நான் அப்படி சொல்லலை, இது சொல்ல வேணாம். இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணுவோம், நமக்குள்ளே சண்டை வந்துடும். வேண்டாம் இப்போ ஜங்குக்காது போவேன். சரி சொல்லிட்டு நீங்கள் சண்டை வந்து உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. ஜங்க் தான் கொண்டு வந்துட்டுருப்பா. நீங்கள் ஒன்று பார்த்துட்டு பாய். வீட்டுக்குள்ள அம்மா அப்பா இருக்காங்களா? நீங்கள் ஜங்கிட்ட போயிட்டு லைட்டாக ஒரு ஹக் பண்ணிட்டு பாய் பாய் பார்த்துட்டு போகிறாங்கடி, லவ் யூ சொல்லிட்டு ஜங்க் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிருப்பான். நீங்களே வீட்டுக்குள்ளே வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடே மூஞ்சர் மாதிரி இருக்கு, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாக இருக்குது வெயிலில் வந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. உங்கள் அக்கா அங்கே உட்காந்து வீட்டை பேசிகிட்டு இருந்திருப்பா. நீங்கள் கதவை திறந்தோன்னே விழுக்குன்னு பயந்துட்டா. நீங்கள் நான் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய்ட்டு அங்கே அக்கா தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போய் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அக்கா சரி பார்க்கலாம், சரி பேசுகிறேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. இவங்க என்ன இது பண்ணுறாங்க அங்கே, எனக்கு உன் சுச்சுவேஷன் புரியுது. சாரிடி, சரி பேசிக்கலாம், நான் என்னென்னு பேசுகிறேன் பாரு பார்ப்போம். அடுத்துட்டு வந்து ஃபோனை வச்சுட்டா. நீங்கள் அக்கா பார்த்துட்டு என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? உனக்கு என்ன? அக்கா உங்களை பார்த்துட்டு அம்மா அப்பா திருப்பி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த பேச்சை திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் காலேஜ் முடிக்க போகிறீங்கள 2 மந்த்தில். அடுத்து நீங்கள் எடை ஷேக் பண்ணுறீங்க. தங்கச்சிக்கே மாப்பிள்ளை பார்க்குற வயசாகிடுச்சு, நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணலான் இருக்குன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. எங்கள் அக்கா பார்த்துட்டு ஓ வீட்டை சொன்னியா? சொன்னேன், அதில் தான் பிரச்சனையே. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் படுத்தவங்க எழுந்திரிச்சு உங்கள் அக்கா பார்க்குறீங்க. வீட்டுக்கு தங்கச்சி இருக்குல்ல, அவங்க வீட்டில் அவனுக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணிச்சுட்டு தான் பொண்ணு பார்ப்பாங்களாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறான். அவன் தங்கச்சி இப்போ தான் ஃபஸ்ட் இயர். ஓ இப்போ தான் ஃபஸ்ட் இயரா? காலேஜ் ஃபஸ்ட் இயரா? அது இன்னும் சேரலடி, 12th படிச்சிட்ருக்கா. இப்போ நீ கரெக்டாக காலேஜ் முடிப்பா, அவள் காலேஜ் சேருவா. அப்படி இருக்கப்ப எனக்கு பைத்தியமே பிடிக்குது. அவள் இன்னும் 3 வருஷம் ஆகுன்றான். நான் இங்கே என்னடி சொல்லி சமாளிப்பேன்? எங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எப்படி 3 வருஷம் தள்ளி வைப்போன்னு பிரச்சனை, எனக்கு என்னடா நடக்க போகுதுன்னு பிரச்சனை. ஏண்டி சங்குக்கு வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு சங்குக்கு வீட்லையா? அது உங்கள் அம்மாவை இப்போயே சமாளிச்சிட்ருக்கோம். அந்த டாபிக் வரப்பெல்லாம் அவனுக்கு உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்துடுது. சொல்கிறேங்கிறா, அப்போ எப்படா சொல்லுவோன்னு சொல்லி அவங்க கேட்க சொல்லுவேன்ல அப்படிங்கிறான். சில நேரம் நார்மலாக பேசுகிறான், சொல்லலாம் கடுப்பாக கத்துறான். உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டா. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டீங்க. உங்கள் அம்மா அப்பா வந்துட்டு உங்கள் அக்கா கிட்ட திருப்பி கூப்பிட்டு தனியாக பேசியிருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுற, நான் எத்தனை மாப்பிள்ளை பார்க்குறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் இது அடிக்கடி நடக்கும், பட் இப்போ கொஞ்சம் சீரியஸாக நடக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் காலேஜ் முடிக்க போறீல்ல, உங்கள் அக்காவுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அடுத்து உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக உங்கள் அக்கா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் அக்கா பார்த்துட்டு என்னாச்சடி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கே வந்துடும். அவள் சைலண்ட்டாக ஈவினிங் வந்து பெட்டில் படுத்துருக்கா. எங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கேன். உங்கள் அம்மா வைன் அம்மா இந்தா அவட்ட போய் காஃபி கொடு. எங்கள் அம்மா பார்த்துட்டு தலைவலி நீயே வரவே, காஃபியை நீயே கொடு. பொடி போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்னப்படி அடிச்சுட்டு அவங்க அக்கா காஃபி குடிச்சிட்ருக்கா. எங்கள் அக்கா பார்த்துட்டு ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் சமாளிக்கிறவங்களுக்கு. அவங்க அக்கா உங்களை பார்த்துட்டு வெளியேருந்து பார்க்க இது நார்மலாக இருக்கும், பட் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தெரியறதுக்கு கஷ்டம். எங்கள் அக்கா பார்த்துட்டு நீயும் ஜங்குக்கு ஒரே கஷ்டத்தில் இருக்கீங்களே அடுத்து லைட்டாக ஹெட் ஷேக் பண்ணிட்டு அவள் காஃபி குடிச்சிட்ருக்கா. நீங்களும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு நல்லா தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இருந்துச்சு, நேராக உங்கள் அப்பா கொண்டு போய் உங்களை காலேஜில் விட்டுட்டாரு. ஸோ இன்னொரு 10 days உங்கள் பர்த்டே வருது. நீங்கள் ஜங்குக்கு ஹாப்பியாக ஊர் சுற்றிட்டுருக்கீங்க. இன்றைக்கி வந்துட்டு உங்கள் பர்த்டே ஸ்டார்ட் ஆகும். உங்கள் அம்மா வந்து நைட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஜங்குக்கு வந்து நம்ம நைட்டு வந்து 12 மணி கேக் வெட்டலாம், நீங்கள் இரு அப்படின்னு சொல்லி வாய் விட்டே சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் போகிறேன்னு இருப்பீங்க.
அதனால் சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துக்கிட்டீங்க. உங்கள் அம்மாட்ட என்ன சொல்லிப்பீங்க, நெக்ஸ்ட் டே மார்னிங் வர நைட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மா இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நீ வான்ட்டே இருக்காங்க. பர்த்டே பார்ட்டி தானம்மா நான் வரேம்மா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டீங்க. உங்கள் அம்மா எனக்கு தெரியாதே காலையில் இங்கே இருக்க சரியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்த்டே அதுவும் கரெக்டாக சண்டே வந்துருச்சு. அதனால உங்கள் வீட்டில் வந்து பர்த்டே பார்ட்டியெல்லாம் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. ஸோ நைட் வந்து நீங்களும் ஜேகே வந்து கேக்கெலாம் வெட்டி முடிச்சிட்டிங்க. ஜேகே உங்களுக்கு வந்து அழகாக கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு ட்ரெஸ் உங்கள் அம்மாட்ட கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா நோ மீன்ஸ் நோ, அது செம்ம காஸ்ட்லியாக இருக்குது, பட் இது ஏதாச்சும் டிசைன் இருக்கா, அம்மா இப்போ இது தாம்மா ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சேட்டே பண்ணியிருப்பீங்க. உங்கள் அம்மா வாங்கி தந்துருக்க மாட்டாங்க. பட் நீங்கள் அந்த ட்ரெஸ் வந்து ஜவுங்கிட்ட கேட்கவும் இல்லை காட்டவும் இல்லை. பட் அவன் உங்களுக்காக வாங்கி கொடுத்துருக்கா. நீங்கள் ஒன்று பார்த்துட்டு இது எப்படி உனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என் பொண்டாட்டிக்கு எது பிடிக்கும்னு நீங்கள் சிரிச்சிட்டே வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிஃப்ட்டாக இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸை வந்து மீஷோவில் விஸ்லிஸ்ட் போட்டிருந்தீங்களோ அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கான். நீங்கள் என்னென்ன க்ரீம் வாங்கணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அங்கே இருக்குது. உங்கள் மேக்கப் திங்ஸு சில திங்ஸ்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படி சொல்லி விஸ்லிஸ்ட்டில் தான் போட்டு வச்சுருங்க. பட் இது வாங்கணும் அப்படிங்கிறது கன்ஃபார்மும் கிடையாது. வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து போட்டு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கோம். அப்படின்னு அவங்க பார்த்துட்டு அப்போ எதுக்காக தான் அடிக்கடி ஃபோனே நோண்டிகிட்டு இருந்தியா நீங்கள் அவங்க பார்த்துட்டு அப்படியே பாவி எடுத்துட்டு சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் கிஃப்டெல்லாம் பிரித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் ஜங்குக்கு வந்து டைட்டாக ஹக் பண்ணி படுத்துறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு என்ன அடிச்சுல இழுக்கிற, உன்னோட விஸ்லிஷ் எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக புருஷன் நிறைவேற்றுறேன் பார்த்தியா. ஆமாம் என்கிட்ட இருக்கிறது ஒன்று தான், நீ அதை கூட நிறைவேற்றுற. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எதை ஜங்குக்கு வந்து அவங்க செஸ்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி இது ஜங்கு கட்சி எதுக்கு இருக்கிற ஒரு டைம் தானே கேட்டான். ஜங்கு காத்து பொண்டாட்டி இன்னும் 2 months தான் நம்மளால் ஒன்றா ஸ்டே பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீ கம்பல்சரி வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஹக் கிஸ் இந்த மேக்கோட் எதுவுமே இருக்காதுடி. உங்கள் அக்கா கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம். எவ்வளோ கேப் இருக்கும் தெரியுமா. நீ நினைக்கிற மாதிரி டக்குன்னுலாம் எல்லாம் நடக்காது. ஜங்குக்கு சொல்கிறது கரெக்ட் தான், உங்கள் கல்யாணம் சீக்கிரமாக நடக்காது. ஏன்னா உங்கள் அக்காவுக்கு இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் வர மாதிரி இருக்குது. ஏன்னா வீட்டு நிலைமை அது தானே. நீங்கள் அதை யோசிச்சுட்டு நம்ம கல்யாணம் சீக்கிரமாக நடக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கப்ப நான் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படும். எவ்வளோ தான் நம்ம ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு ஓரம் இது இருந்தால் நல்லா இருக்குல்ல அப்படி தோணும். எனக்கு உங்ககிட்ட இருக்க அந்த நீட்டில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். உன் கையை பிடிக்குதுன்னு கட்டி பிடிக்குதுன்னு கிஸ் பண்ணுறது எல்லாம் எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் லைட்டாக எனக்கு இதுவும் வேணும் சரியா. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அது எனக்கு என் பர்த்டே எனக்கு கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. பட் அன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டேயில் அது நான் ஹாப்பியாக அப்படி மூமெண்ட் அவுட்டு அப்படி பண்ணிக்கலாம் நினச்சேன். சரி விட்டுட்டேன். பட் எனக்கு இப்போ அது வேணும்னு தோணுதுடி. ஏன்னா புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்ஜனுக்கு பார்த்துட்டு ஏன்னா இந்த 2 month தான் உங்களுக்கு இருக்க டைம். இதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா லைஃப் நார்மல் ஆகிடுச்சுன்னா 2 பேரும் இப்பெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு உங்கள் 2 பேத்துக்கு புரியுது. ஜங்குங்களை பார்த்துட்டு சரி விடு இன்ட்ரெஸ்ட்லாம் விடு இன்னும் 2 month இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக படுத்துருப்பான். டக்குன்னு திரும்பி நீங்களே ஜங்குக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குங்களை பார்த்துட்டு ஓகேவா அடிச்சுட்டு நீங்களும் அவனை கிஸ் பண்ணிட்டு என் பர்த்டே ஒரு கிஃப்ட் உனக்கு ஒரு கிஃப்ட். என் பர்த்டேக்கு பொதுவாக எல்லோரும் எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. நீ எனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்தனால நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன், ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் யா அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அன்றைக்கி நைட் 2 பேரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக. பட் உங்களுக்கு செம்ம பெயின் தான். பட் ஓகே அவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இது பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்களால் லிட்டரலி நடக்க முடியல. நீங்கள் வந்து நடக்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்க ஜங்குக்கு வந்து கை பிடிச்சிட்டு பொண்ணு அடி காலி எப்படி போய்ட்டு வலிக்குதுட்டோம். சரி சரி உங்களை பார்த்துட்டு டேப்லெட் போட்டிருக்கேன்டா போட்டு 1/2 hour ஆச்சுடா வலியே குறையிலடா. சாரிடி அவங்க வீட்டில் பர்த்டே பார்ட்டி வேறு இருக்குது போல். அம்மா வேறு வீட்டில் ஃபங்க்ஷன் நாங்கள் அம்மா பர்த்டே பார்ட்டிலேருந்து எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவாங்க. நான் எப்படி ஜங்குக்கு அங்கே நடப்பேன். பொண்ணு நட அல்லாதடி. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு வலிக்கிட்டு சரிடி எப்படி சொல்லிட்டு கண்ணு திறந்துட்டு நடக்க ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுருப்பான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு சரி போயிட்டு வரேன் பாய் லவ் யூ டேப்லெட் பேக்கில் வச்சுருக்கேன் என்ன எடுத்து போட்டுக்கோ. ரொம்ப பெயினாக இருக்குன்னா நைட்டு கால் பண்ணேன். இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் நைட்டு இருக்கணும், நான் நைட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்.
சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டீங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் அக்கா வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா கூட உட்காந்து கேக்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா கேக் செய்ய தெரியும். ஸோ கேக்லாம் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு அட பாவீங்களா நான் வரப்போ தான் செய்வீங்களா, அட நீ ஏன்டி வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களும் சேர்ந்து தான் கேக் செய்ய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் போல் கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட்லாம் பண்ணியாச்சு. உங்கள் அம்மா வந்துட்டு ஈவினிங் போல் உங்களையும் உங்கள் அக்காவையும் பார்த்துட்டு விஷி வயன் என்னம்மா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உங்கள் அக்கா பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா கூப்பிட்டு 2 பேரும் என்னம்மா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அக்கா வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான். நீங்கள் நடந்ததிலே கண்டுபிடிச்சிருப்பா. அதனால் உங்கள் உங்களை பற்றி லைட்டாக முறைச்சிருப்பா. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டிங்க. அதனால் வந்துட்டு ஓகே நம்ம ஒரே இடத்துல உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை அதனால தான் கூட்டு போய் பெட்டில் உட்காந்துருப்பா. நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அக்கா மாற்றி பற்றி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்கள் அக்கா தான் பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ரூமில் வந்துட்டு ஒரு 6 மணி போல் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது விஷி பார்த்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் வச்சுருக்கீங்களா, சொல்லவே இல்லைன்ட்ட. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு அதானே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் சரி, அவளுக்கு எதுக்கு சர்ப்ரைஸ். நிமிஷம் அமைதியாக இருப்பேன். விஷி பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இல்லை. அப்புறம் அப்படி சொல்லிட்டு விஷி பார்க்குறா. ஒன்றை பொண்ணு பார்க்க வராங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் அவங்க அம்மா பார்க்குறா. இல்லடி அது என்னம்மா விஷி அப்பா தாண்டி நல்ல பையன்னு சொன்னார், நீ எப்படி சொன்னால் வேணான்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு தான் அவர் டைரெக்டாக பார்க்க வரட்டும்னு சொன்னாரா. அம்மா என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க 2 பேரும். விஷயத்து அம்மா என்ன முடியாது. என்னடி இது முடியாதுன்னா என்னடி அர்த்தம். இன்னும் 2 மாதம்தான் பையனே கல்யாண வயசுக்கு வந்துடுவா. நீ இப்படி முடியாதுன்னு சொன்னால் நான் என்னடி பண்ணுவேன். உங்கள் அப்பா ஒரு பிடிவாதத்துக்கு மாப்பிள்ளையை கூட்டு வந்து நிற்பேன்றாரு, நீ ஒரு பிடிவாதத்துக்கு முடியாதுன்னு நிற்கிற. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் உங்கள் அம்மா பார்க்குறா. என்னடி எங்கள் அக்கா பார்க்குறீங்க, உங்களுக்கு அவன் மொழி மாறணும்னு தெரிஞ்சு போச்சு, எதாவது சொல்ல போகிறேன்னு கோது அப்படிங்குது. நீங்கள் கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா வந்து அம்மா கூட்டி கீழே போகிறோம். நீங்கள் நிமிஷம் அக்கா சொல்ல போகிறேன் அக்கா சொல்லாதக்கா சண்டை வந்துடும். என்னால் வந்துட்டு இன்னொரு பையன் முன்னாடி நிற்க முடியாது. நான் நின்னேன்னா அது பியா மட்டும்தான் இருக்கும். அக்கா எனக்கு சொல்ல தான் போகிறேன், நான் அடித்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் பார்த்துக்கிறேன். அக்கா வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கீழே கூப்பிட்டு போகிறா. கீழே போட்டு போனோடனே உங்கள் அப்பா வந்து உட்காந்துருப்பாரு. என்ன சொன்னான் தெரியல, கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எங்கள் அப்பா பக்கத்தில் போயிட்டாங்க. விஷயம் அவங்க 2 பேத்துக்கு முன்னாடி நின்றுட்டு அம்மா அப்பா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள பார்க்குறாங்க. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். 2 பேருக்கு ஷாக்கு. டக்குனு 2 நிமிஷம் எந்திரிச்சிட்டாங்க 2 பேரும். நீங்கள் பார்த்துட்டு கோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறீங்க. உங்கள் அம்மா விஷயம் பார்த்துட்டு விஷயம் என்ன சொன்னேன், என்னால் இன்னொரு பையன் முன்னாடி நிற்க முடியாது. நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன். நான் என்ன அவள் முன்னாடி மட்டும்தான் பொண்ணா நிற்பேன், மற்ற எவன் முன்னாடி என்னால் நிற்க முடியாது. விஷயம் உங்கள் அப்பா உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு முன்னாடி என்கிட்ட சொல்ல, அது ஏன் என்கிட்ட சொல்லலை, அவன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால என்னால் சொல்ல முடியல. இப்போ ஏன் சொன்னேன், நான் சொன்ன ரீசன் தான், என்னால் அவனை தவிர இன்னொருத்த முன்னாடி நிற்க முடியாது. யாரு உங்கள் அம்மாவுக்கு வந்து தேவை வந்து தெரியுது. ஏன்னா அவங்க அம்மா காலேஜ் படிச்சப்போ தேவை பார்த்துருப்பாங்க, கிராஜுவேஷனில் பார்த்துருப்பாங்க, காலேஜில் அந்த இதிலலாம் வந்திருப்பாங்கல்ல, சைன் போர்டெல்லாம் வந்திருப்பாங்கள்ல, அது என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங், அப்போ வந்து உங்கள் காலேஜ் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருப்பாங்க அவங்க அக்கா காலேஜில். அப்போ வந்து எங்கள் அம்மா வியை பார்த்துருப்பாங்க. அது வி அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பான். ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒருத்தர ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். அதனால உங்கள் அம்மாவுக்கு சொன்னோன்னு ஞாபகம் வந்துருச்சு. யார் இன்றைக்கி உங்கள் கிராஜுவேஷன் அப்போ, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போலாம் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு என் கூட பேசிட்டு நிற்பானே அந்த பையனா, அவன் கிறிஸ்டின் தானே. இதை கேட்டோடனே உங்கள் அக்காவுக்கு இப்போ என்ன பதில் சொல்லுவேங்கிற மாதிரி இருக்குது. அவன் கிறிஸ்டின் தான் சொன்னால் அவங்க அம்மா கண்டிப்பாக நோ சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்கள் அக்காவுக்கு செம்ம பயம். உங்கள் அப்பா பார்த்துட்டு கிறிஸ்டினா, ஆமாப்பா செட் ஆகாது, அப்பா செட் ஆகாது, அப்பா எனக்கு அவனை அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், பட் இது செட் ஆகாது சரியா, போய் வேலையை பார்க்குறியா, போ கிளம்பு, நான் சொன்ன பையன் வருவான். அப்பா ப்ளீஸ்ப்பா, செட் ஆகாது. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்துட்டு சைலண்ட்டாக நிற்கிறாரு. அந்த வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. நீங்கள் விஷயம் அழாதடி எப்படி சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு பையன் அம்மா ரூமுக்கு கூப்பிட்டு போ, அம்மா அது ரூமுக்கு கூப்பிட்டு போ, நீங்கள் விஷயம் கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு
அம்மா உங்கள் அக்காவுக்காக தயவு செய்து உக்காலத்தை வரணும், ரூம்குள்ளே வராத பையன். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் காலுக்கிட்ட உட்காருங்க. எழுந்திரிச்சு போமா, அம்மாவுக்கு அப்படி மண்டை வெட்டிக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாருடி. ஏண்டி லவ் பண்ண போய் உங்கள் அக்கா கிறிஸ்டின் பையன் தான் கிடச்சிதா? அவரோட தங்கச்சி ஒரு கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணி அவன் கடைசியில் ஏமாற்றி விட்டுட்டு போயிடான். உங்கள் அப்பாவுக்கு அதுலேருந்து கிறிஸ்டின்னாலே சுத்தமாக பிடிக்காது. ஏண்டி இப்படி என் உயிரை எடுக்கிறதுனா பிறந்து வந்தீங்களாடி 2 பேரும்? அம்மா அந்த பொறுத்தை ஏமாத்துறாங்கிறதுக்காக கிறிஸ்டினே அப்படி இருப்பாங்கன்னு நினைப்பியா? பாரு, அப்பயும் உங்கள் வீட்டில் ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அவன் கிறிஸ்டின் பையன், நம்ம ஹிந்து செட் ஆகாது. உங்கள் அக்கா ஒரு புட்டி பாதத்துக்கு உங்கள் அத்தை அப்பனே வேணும்னு போய் கல்யாணம் பண்ணான். கடைசி அவன் என்ன பண்ணான்? கழட்டுட்டு அவன் பாட்டுக்கு இன்னொரு பிள்ளை போய் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணான், ரிங்கை கழட்டி அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிட்டான். உங்கள் அப்பா ஃபேமிலியில் யாரால இதை அக்செப்ட் பண்ண முடியல வயன். அப்படி இருக்கப்போ இதை எப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? அக்காவுக்கு வீ ரொம்ப பிடிச்சிருக்குமா, வீ ரொம்ப நல்ல பையன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எனக்கு இப்போ தெரியும் அது அப்படின்றீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு ஓ அப்போ மேடம்க்கு தெரியும் அது அப்படின்றீங்க. அவங்க 2 பேரும் ஒரு பிடிவாதத்துக்கு நோன்றாங்க. நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க, சண்டை கட்டிகிட்ருக்கீங்க ஒரு பிடிவாதத்துக்கு. உங்கள் அக்காவே வந்துட்டா, நீங்கள் கத்துற அவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்க. முடியவே முடியாது, அக்காவுக்கு அவன் தானே. உங்கள் வீட்டில் அவ்வளோ போராட்டம் பண்ணி நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் அக்கா ரூமில் அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. உங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்போ எப்படி இங்கே நோ சொல்லியிருக்காங்களோ அதே விஷயம் உங்களுக்கு நடக்குமோன்னு. பட் ஜேகே ஹிந்து தான், அந்த வகையில் உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிடுவாங்க. பட் ஓகே சொல்லுவாங்களா லவ்வுக்கு? ஏன்னா லவ்வுக்கு உங்கள் வீட்டுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு உங்கள் 2 பேத்துக்கு தெரியும். பட் உங்கள் அக்கா கிறிஸ்டின் லவ் பண்ணுறாங்கிற ஒரே ரீசனுக்காக இப்போ இந்த விஷயம் ரொம்ப பெருசாக நிற்கிது. உங்களுக்குலாம் அழுக முட்டின்னு வருது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. என் அக்கா அழுதுட்டுருக்கா, நீங்கள் ஜேகே கால் பண்ணி சொல்லிட்டீங்க. அக்கா வீ கால் பண்ணி சொல்லிட்டா, வீ வரேன்னு நிற்கிறான். வராத, நான் பேசிக்கிறேன். அவங்க அந்த பையனு கூட வர வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் பேசிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும், என் பேரண்ட்ஸை சமாளிக்க தெரியும். ப்ளீஸ் நீ உள்ளே வராத, கொஞ்சம் உள்ளே வராத அப்படின்னு சொல்லிப்பா. ஜேகே வந்துட்டு இதுக்கு என்னடி இது, எனக்கு தெரியல ஜேகே, வீட்டில் கிறிஸ்டின் எனக்கு புரியவே இல்லை ஜேகே. எல்லோரும் ஹியூமன்ஸ் தானே, கிறிஸ்டின் ஹிந்து முஸ்லீம்னு டென்ஷன் வைக்கிறாங்க என்ன. விட்டு, அதெல்லாம் எல்லா வீட்லேயும் பார்க்குறது தான். என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் கிளம்பும் போதே உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, நீ ஈவினிங் வீட்டுக்கு வான்னு. மாது வீட்டுக்கு வாவேன் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜிக்கெட் இல்லை நான் அங்கே வரல, அம்மா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிப்பீங்க. ஒரு 1 வீக் உங்கள் வீட்டில் யாருமே யார்கிட்டையும் பேசுறதில்ல. உங்கள் அக்கா சாப்பிட்றதே கிடையாது, 1 வாரமாக சாப்பிடல. உங்கள் அம்மா அப்பா உங்கள் அக்காட்ட பேச மாட்டேங்கிறாங்க. பேசாமல் இருந்தால் அவள் ஓகே, அவன் வேண்டாம், நீங்கள் தான் வேணும்னு சொல்லிடுவாங்கிற ஒரே விஷயத்தை அவங்க நம்பிக்கிட்டு அது நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க அந்த விஷயத்த அவங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்த நம்பிட்டு உங்கள் அக்காட்ட பேசலை. உங்ககிட்ட போய் அவளை சாப்பிட சொல்லு அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. நீங்கள் சொன்னாலும் உங்கள் அக்கா சாப்பிட மாட்டான், நீங்கள் ஒட்டம் பிடிச்சாலும் சாப்பிட மாட்டான். அப்படியே ஒரு 1 வீக் போகுது. இன்றைக்கி குடும்பத்தோட ஹாஸ்பிட்டல் நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா உங்கள் அக்காவுக்கு ரொம்ப சாப்பிடாம உடம்பு சரியாக போய் மயக்கம் போட்டு அவளை எழுப்பி தண்ணி கொடுத்துருப்பீங்க. தண்ணி கொடுத்தோன்னே வாந்தி எடுத்து ரத்தம் வாந்திலாம் எடுத்து ரொம்ப இதாக இருப்போம். உங்கள் வீட்டில் எல்லோரும் பயந்துட்டாங்க. இப்போ உங்கள் அக்கா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து குடும்பத்தோட ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பற்றி கற்றுறீங்க. உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? அவள் அப்பயும் சொன்னால ஒரு லவ்வுக்காக பிள்ளையை கொண்டுருவீங்களா நீங்களா? அங்கே நீங்கள் அப்படி நினைக்கல தான். ஆனால் எனக்கு என்ன நடந்துச்சு, அப்போ அவ்வளோ பிடிவாதமாக இருக்குன்னு தெரியல. உங்கள் பிடிவாதம் அவ்வளோ மேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்ருக்கா. கரெக்டாக பார்த்தா வீ வந்திருப்போம். வீ கண்ணில் தண்ணியோட நிற்கிறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு அது என்னாச்சு அவளுக்கு, அவள் ஏன் ஒயன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீ அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். உங்கள் பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க வீ அவ்வளோ நேரம் அழுதுருப்பாங்க. உங்கள் அக்கா நைட்டு ஃபுல்லாக ஐசியூவில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நார்மல் வார்டுக்கு மாற்றிருப்பாங்க. உங்கள் அக்கா கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கான். உங்கள் பேரண்ட்ஸ் ஒன்றுமே சொல்ல, சைலண்ட்டாக நின்று பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ அழுகுறான். அழுது அப்படியே மூஞ்செல்லாம் சவுந்து போச்சு. உங்கள் பேரண்ட்ஸு பார்த்துட்டே இருக்காங்க, எதுவுமே பேசலை. உங்கள் அக்காவுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க, குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உங்கள் அக்கா கை பிடிச்சி நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வருவா, நான் வாங்கிட்டு வரேன்டி, ப்ளீஸ் டி குடிடி ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஃபேஸை பிடிச்சி கேட்டிருப்பான். அப்படி சொல்லி அவ்வளோ ஓன்னு சொல்லிட்டா. உடனே வேகமாக ஜூஸ் வாங்க ஓடிருப்பான். உங்கள் அம்மா உங்கள் அக்கா பார்த்துட்டு அப்பா அவன் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவில்ல, அவ்வளோ வேண்டாதவனா போயிட்டானாடி ஏண்டி, அவ்வளோ வேண்டாதவளை போயிட்டானா? அக்கா சைலண்ட்டாக இருக்கா. வந்தா வேணும்னு அவ்வளோ பிடிவாதம் இருக்குது. எனக்கு அவனை மட்டும்தாம்மா பிடிக்கும். அவனை வேணான்னு சொல்லிட்டேனா எனக்கு இந்த உலகம் வேணாம். உங்கள் அம்மா விஷயம் நிமிந்து உங்கள் அக்கா பார்க்குறாங்க. என்ன அழகாக பார்த்துப்பான், எனக்கு தெரியும். என்ன நிற்கிற மேலே என்னை விட்டுட்டுலாம் போக மாட்டான். இந்த சின்னத்தில் என்னை விட்டுட்டு போக மாட்டான்.
ஏன் கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணால் மட்டும் தான் விட்டுட்டு போவான்னு இருக்கான். ஏன் ஒரு ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணி அவன் விட்டுட்டு போயிட்டா அப்போ என்ன பண்ணுவேன்? அப்போ சொல்லுவியா ஹிந்து பையனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு? உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சைலண்டாக காப்பாக்குறாங்க. ஹிந்து கிறிஸ்டின் இல்லைம்மா, லவ் தான் எல்லாம். ஹிந்து கிறிஸ்டின் இதெல்லாம் ஜஸ்ட்டு வெளியே சொல்கிறது. ஏய் விட்டுமா, எனக்கு நான் சத்தியமாக சொல்கிறேன், அவன் நல்லா பார்த்துப்பான். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு தெரியும் அவனை இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் என் புருஷன் எவ்வளோ நல்லா பார்த்துப்பான்னு. அந்த வேர்ட் கேட்டோன்னு உங்கள் பேரண்ட்ஸ் எதுவுமே பேசணும், சைலண்ட்டாக நிற்கிறாங்க. நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அக்காவை டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பீங்க. வந்து இப்போ உங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கா, உங்கள் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி உட்காந்துருக்கான். உங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டை பேசுகிறாங்க. வந்து ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு அவனே சைலண்ட்டாக அவங்க தான் சொல்லிட்டு இருக்கான். உங்கள் வீட்டில் ஓகே சொல்லுவாங்களாப்பா? சைலண்ட்டாக அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறான். உங்கள் அக்கா எந்திரிச்சு வந்துட்டு அவங்க வீட்டில் ஓகே சொல்ல மாட்டாங்க, எடுத்துமே சொல்லவே மாட்டாங்க. உங்கள் அக்காவை 2 பேரும் பார்க்குறாங்க. வெயிட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் எனக்கு அவன் கிடப்பான். ப்ளீஸ் அது வரைக்கும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் எதுவுமே சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. ஒரு 1 வீக் அப்படியே போகுது. டெய்லியும் காலையில் உங்கள் அக்கா பார்க்க வருவோம், டெய்லி ஈவினிங் வருவோம். உங்கள் வீட்டில் யாருமே எதுவுமே சொல்கிறதில்ல. அக்கா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இதுக்கு போகிறதில்ல, ஆஃபீஸ் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்காங்க. டெய்லி வந்து அவ்வளோ அழகாக அக்கா பார்த்துப்பான். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதை பார்க்க வந்து பிடிச்சிருக்கு. வேணால் உங்கள் அம்மா கடைக்கெலாம் போகிறேன்னு சொன்னாங்க. இல்லை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். டெய்லி வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நிறைய ஹெல்ப் பண்ணுறான். ஒரு நாள் வந்து உங்கள் அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு நீ எதுக்கு இவ்வளோ பண்ணுற? நான் உங்களோட மூத்த மருமகன்ட்ட. உங்கள் அம்மா லைட்டாக அதுக்கிட்ட சிரிச்சிட்டு இப்போ நான் அவ்வளோ பிடிச்சிருக்கு உனக்கு? எனக்கு அவ்வளோ மட்டும்தான் பிடிக்கும். உனக்கே தெரியுது உங்கள் வீட்டில் எல்லாம் 3 வருஷத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. என்ன தைரியத்தில் எவ்வளோ பண்ணுற? எல்லாம் எங்கள் அத்தை இருக்க தைரியம் தான், எங்கள் அத்தை பொண்ணு கொடுப்பாங்கிற தைரியம் தான். எங்கள் அம்மா வந்து அதை கேட்டு சிரிச்சிருப்பாங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் இப்போ வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து வீட்டு சுச்சுவேஷன் இப்போ தெரியும். வீட்டில் வந்து சிஸ்டர் இருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ண முடியாது. அது எல்லா சுச்சுவேஷனும் இப்போ அவங்க வீட்டில் தெரியும். உங்கள் வீட்டில் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா உங்கள் அக்கா அவனை தான் லவ் பண்ணவே நிற்கிறா. இதில் உங்கள் அக்கா சொன்ன ஒரு விஷயம் தான் உங்கள் அப்பா அம்மாக்கா அதுக்கப்புறம் சுருக்குன்னு உரைச்சிருக்கும். அதாவது உங்கள் அத்தை வந்து ஒரு கிறிஸ்டின் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் அவன் வந்து அஃபேர் வச்சுட்டு விட்டுட்டு போயிருப்பான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதே உங்கள் அத்தை ஒரு ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி விட்டு போயிருந்தால் உடனே உங்கள் வீட்டில் வந்து ஹிந்துவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருப்பாங்களா? அப்படி கிடையாதுல்ல, ஹிந்து தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ ஏன் அப்படி கிறிஸ்டினுக்கு மட்டும் உடனே இதை பிடிச்சிட்டிங்க? அப்போ கிறிஸ்டின்லேயே அப்படி பண்ணால் உடனே எல்லோரும் அப்படி பண்ணுவாங்கன்றிருக்கா? அப்போ ஹிந்துலாம் எவ்வளோ பசங்க எவ்வளோ பொண்ணுங்களை விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு இல்லை ஐயோ ஹிந்து பசங்க விட்டுட்டு போயிடுவாங்க, நான் போய் கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணுறேன், முஸ்லீமை கல்யாணம் பண்ணுறேன் நான் போகிறாங்க. திருப்பி ஒரு ஹிந்து பையனை தானே எல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ ஹிந்து முஸ்லீம் கிடையாது, அங்கே லவ் தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் தான் லவ் தானே மேட்டர். ஒரு ஹிந்து கிறிஸ்டின் நம்ம ஏன் அவங்க பழைய காலத்து அவங்க சொன்னதையே நம்பிட்டு அப்படியே இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் நான் ஒரு விஷயத்துக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன். நான் வந்து கிறிஸ்டின் அப்படிங்கிறது வந்து இது பண்ணி சொன்ன மாதிரி சொல்லியிருப்பேன். நான் அதை மீன் பண்ணணும்னு நினச்சி சொல்லலை, ஜஸ்ட் அங்கே ஒரு சீன் காட்டணும்னு நினச்சி அப்படி சொல்லிட்டேன். ஸோ யாரும் வந்து ஐயோ அக்கா கிறிஸ்டின் எப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்லாதீங்க. ஐம் சாரி, நான் யாரையும் அப்படி இது பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எப்படி சொல்லியிருக்கேன், எனக்கு சத்தியமாக அது ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்டா சொல்லிட்டோம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் யோசிச்சப்போ இதை யோசிச்சிட்டேன். ஏன்னா வந்துட்டு வேணான்னு சொல்கிறதுக்கு வியோட வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஹிந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்துட்டு இங்கே வீட்டில் வந்துட்டு கிறிஸ்டின் அதனால் வேண்டாம்னு சொல்லுவாங்க. 2 பேர் வீட்லேயும் மதத்தை மாற்றி மாற்றி சொல்லி எப்படியாச்சும் இந்த லவ்வை வேண்டாம்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இங்கே சொல்லணும். இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு அந்த விஷயம் நடக்கும். ஸோ அதை சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை தானே ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்லிட்டு இப்போ ஈவன் அது சொன்னது ரீசன் கூட யாராச்சும் ஏதாச்சும் நினச்சிப்பீங்களோன்னு நினச்சி தான் இல்லை இந்த மாதிரி சீன் இருக்குது அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். ஸோ யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐம் சாரி. நான் எந்த மதத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். ஐம் லிட்ரலி சாரி. இந்த விஷயத்த நான் நார்மலாக தான் சொன்னேன். மனசாரதாப்பா சாரி கேட்குறேன், விளையாட்டுக்கெலாம் சாரி கேட்கல, சத்தியமாக மனசார சாரி கேட்குறேன். நான் எந்த மதத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து ஒரிஜினலாக கிறிஸ்டின், அதுக்காக நான் வந்து அந்த இதை எடுத்துக்கிட்டேன் கிறிஸ்டினை. இல்லைனா நான் வீக்கும் வேறு ஏதாவது சொல்லியிருப்பேன். பட் வந்து ஒரிஜினல் கிறிஸ்டின் தானே, ஸோ அதனால நான் நார்மலாக கிறிஸ்டின் எடுத்திருப்பேன். இதில் வைன் ஃபேமிலி வந்து ஹிந்து தானே, அதனால நான் ஹிந்து எடுத்திருப்பேன். ஸோ மற்றபடி நான் எதையும் மீன் பண்ணல, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் என்ன நினச்சேன்னா 2 ஹவர்ஸ்க்கு வரும். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணி நான் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்கள்ல, அதனால ஓகே இன்றைக்கி பாதி போட்டுட்டு நாளைக்கு பாதி போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பாதி போடுறேன்.
ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து வீக்கு விஷுக்கு கல்யாணம் ஆகுறது அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டச்சா, பாய், லவ் யூ.